நீ குடிக்கிறா இல்லை மற்றவங்க நாய் إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء فاتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما கணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். வணங்குவதற்கும் வழிபடுவதற்கும் அவன் ஒருவன் மாத்திரமே தகுதியான இறைவனாக இருக்கிறான். அவனை தவிர வணக்க வழிபாடுகளுக்கு தகுதியான வேறொரு கடவுள் இருக்க முடியாது. சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை தூய்மையோடு பின்பற்றுவதற்கு முயற்சிக்கிற அத்தனை நல்லடியார்கள் மீதிலும் உண்டாவதாக. கணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அகீதா தொடர் வகுப்பிலே லா இலாஹ இல்லல்லாஹ் என்றால் என்ன, அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா நம்முடைய வாழ்விலே ஏற்றுக்கொள்ளப்படணுமாயிருந்தா, அது முழுமையான பிரயோசனம் தரணுமாயிருந்தா எத்தகைய நிபந்தனைகள் அதற்கு இருக்கிறது, என்னென்ன விஷயங்கள் அதிலே கவனிக்கப்பட வேண்டும் என்பது சம்பந்தமாக தொடர்ந்து நாம் பார்த்து வருகிறோம். ஒருவர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னால் அவர் இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கையை ஏற்றுக்கொள்கிறார். இந்த கலிமாவின் மூலம்தான் ஒருவர் இஸ்லாத்துக்குள்ள நுழைகிறார். ஒருவர் வெறுமனே லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லிவிட்டால் அது போதுமா, அல்லது இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு என்னென்ன நிபந்தனைகள் இருக்கிறது என்பது சம்பந்தமாகத்தான் நாங்கள் விரிவாக கடந்த வகுப்பிலே பார்த்திருக்கிறோம். அதன் சுருக்கம் என்னன்னா, ஒருவர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த கலிமாவை விளங்கி சொல்லணும். சும்மா எல்லாரும் களிமா சொல்றாங்கன்றதுக்காக வேண்டி களிமா சொல்ல முடியாது. விளங்கி அதை சொன்னாதான் களிமா. விளங்காம ஒருவர் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னா அது அவருடைய வாழ்க்கையில முழுமையான பிரயோசனம் தராது. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. நான் ஏற்கனவே கூட சொல்லியிருக்கிறேன். அந்த பூட்டோ, பெனாசிந்த வாப்பா பூட்டோ தான் அவர் பேரு. அவரு ஒரு சபையில பேசும்போது சொன்னாராம், அவர் ஸ்பீச்சில் மக்கள் எல்லாம் எனக்கு களிமா தெரியாதுன்னு சொல்றாங்க, எவ்வளோ பெரிய அவதூறு தெரியுமா, நான் என்ன களிமா தெரியாதவனா, நான் இந்த சபையில இதை நிரூபிச்சு காட்ட போறேன்னு சொல்லி அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது. அப்ப இந்த மாதிரி நம்ம களிமாவை விளங்கி வச்சிருந்தா அது உண்மையிலே களிமா உடைய சரியான ஒரு யதார்த்தம் இல்லை. இன்னும் கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க 5 களிமா, இஸ்லாத்தில் 5 களிமாக்கள் உள்ளது. கலிமா என்று சொல்வது ஒரு அரபு சொல். கலிமத் என்பது ஒரு சொல், ஒரு வார்த்தை. கலிமாத் என்பது வார்த்தைகள். அப்ப இஸ்லாத்துல என்ன 5 தான் இருக்குது, எத்தனையோ விஷயம் இருக்குது. இது 5க்குள்ள என்ன செஞ்சுக்கிறாங்க, முதலாம் கலிமா தையீபா, 2ஆம் கலிமா ஷஹாதா, இப்படி என்னமோ வச்சுக்கிறாங்க. இது மார்க்கத்துல என்னது
இந்த 5 களிமான்றது இல்லை, அது ஒவ்வொரு துவாக்களை பிரயோசனமான நல்ல வார்த்தைகள் தான் 5ன்னு வரையறுத்துக்கிறாங்க. அப்ப இந்த களிமாவை நாங்கள் விளங்கி சொல்லணும் முதலாவது. ரெண்டாவது, இந்த களிமாவை நாங்கள் சொல்லும் போது உறுதியாக சொல்லணும். விளங்கினா மட்டும் போதாது. எதிரிகள் கூட களிமா விளங்கி தான் வச்சுக்கிறாங்க. முஸ்லிம்கள் கடவுளை ஒரே கடவுளை தான் வணங்க சொல்றாங்க, எங்கட கடவுள்கள் எல்லாம் விளங்குறாங்கன்னு விளங்கி வச்சுக்கிறாங்க. அப்ப விளங்கிறது தான் இந்த களிமா ஏற்றுக்கொள்ளப்படுறதுக்கு நிபந்தனைன்னா காப்பீர்களும் விளங்கி தான் வச்சுக்கிறாங்க. அப்ப விளங்குறது மட்டும் நிபந்தனை அல்ல. அப்ப உறுதியா விளங்குறதோட சேர்த்து இயற்கை நாங்க எந்த களிமாவை சொல்லி இஸ்லாத்துக்குள்ள வந்திருக்கிறோமோ அந்த களிமாவை பற்றியான உறுதிப்பாடு. நாங்க அல்லாஹ் மட்டும்தான் வணங்குவோம், வேற எதையும் வணங்க மாட்டோம். எது வந்தாலும் நாங்க அல்லாஹ்வுடைய கொள்கையில தான் இருப்போம் என்ற அந்த யகீன் வரும், உறுதிப்பாடு வரும். இதே போல நாங்க சொல்லக்கூடிய களிமாவை வேறு நோக்கங்கள் இல்லாமல் இஹ்லாஸான முறை அல்லாஹ்வுக்கு பயந்து, ஏன்னா அல்லாஹ் நம்மளே மறுமையில தண்டிச்சிருவான், நாங்க சரியான வெற்றி பாதையில போகணும், பிழையான பாதையில போயிடக்கூடாது என்ற அந்த இறையச்சத்தோடு இந்த களிமாவை சொல்லி இருந்தால் இதுவும் களிமா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான அடுத்த ஒரு நிபந்தனை இஹ்லாஸ். இரண்டாவது, நாங்க சொல்லி இருக்கிற அந்த களிமாவை உண்மையா சொல்லிக்கணும். எவ்வளவுதான் நாங்க உறுதி சொன்னாலும் அது வாழ்க்கையில யதார்த்தமாக உண்மையாக சொல்லலன்னு சொன்னா அது பயனளிக்காது. இதே போல நாங்க லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை உண்மையான முஹப்பத், அல்லாஹ்வின் மீது சரியான இரக்கத்தோடு, உண்மையான அல்லாஹ்வின் மீது உள்ள அந்த அன்போடு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசத்தோடு அந்த களிமாவை நாங்கள் சொல்லும் போதுதான் அது அந்த களிமா ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற அடுத்த விஷயத்தையும் நாங்கள் பார்த்தோம். இவ்வளவு விஷயங்களை நாங்கள் இதுவரைக்கும் பார்த்திருக்கிறோம். மிக தெளிவாக நாங்கள் அது விரிவாக அந்த தலைப்புகளை பேசிக்கிறோம். இன்னைக்கு நாங்கள் 2 விஷயத்தை பார்த்துட்டு நீங்க முடிச்சுட்டு ஏன்னா அடுத்த கிளாஸ் இன்ஷா அல்லாஹ் அந்த அல்லாஹ்வுடைய சிவத்துக்கள் பண்புகள்னா என்ன, அதை எப்படி புரிந்து கொள்வது, அஸ்மாவு அதாவது தௌஹீது நாங்கள் 3 வகையா பிரிச்சோம். இறைவன் இருக்கிறானா இல்லையா என்று படைத்த இறைவனை நம்புறோம். இதை பொறுத்த வரைக்கும் மக்கால உள்ள காவிர்கள் எல்லாம் அல்லாஹ்வை நம்பிட்டு தான் இருந்தாங்க. வானத்தை படைச்சது யாருன்னு கேட்டா, பூமியை படைச்சது யாரு, மலை இறக்குறது யாரு, உங்களுக்கு சாப்பாடு தரது யாரு, இந்த உலகத்தை எல்லாம் கட்டி ஆள்றவங்க யாரு, நிர்வகிக்கிறவங்க யாரு, பூமியில உள்ள பயிர்களை முளைக்க செய்யறது யாரு, உங்களுக்கு சாப்பாடு தரது யாரு, உங்களை மௌத்தாக்குற யாரு, உயிர் கொடுக்குறவங்க யாரு, என்னதை கேட்டாலும் பக்கத்து காவிர்கள் அல்லான்னு சொன்னாங்க. அப்ப அல்லான்னு சொல்லி எதுக்கு போய் இதெல்லாம் வணங்குறீங்கன்னு கேட்டா, அங்க வணங்குறதுக்கு பெரிய காரணம் இருக்கு. என்ன காரணம்? வா நபதுஹும் இல்லாலிய குர்ரிபூனா இலல்லாஹி சுல்ஃபா, எங்கள்கிட்ட அல்லா இடத்துல இவைகள் எல்லாம் நெருக்கி வைக்கும், அதுதான் வணங்கும் அப்படின்னாங்க. அப்ப அல்லாவை நம்பி இருந்தாங்க. அப்போ அல்லாவை இருக்கிறான் என்று நம்புறது மட்டும்தான் முஸ்லீம் ஆகிறதுக்குரிய நிபந்தனை என்று இருந்தா பக்கத்து காவிர்கள் எல்லாம் முஸ்லீம் தான், அல்லாவை நம்பிதானே இருந்தாங்க. அப்ப என்ன பிரச்சனை? அப்போ இறைவனை மட்டும் நம்புறது என்பதற்கு ருபூபியா, அதாவது ரப்பை நம்புறது என்ற ஏகத்துவ கோட்பாட்டுக்கு கீழே அது சேப்பா. உலகத்துல எல்லாருமே நம்பிக்கிறாங்க. நீங்க கிறிஸ்தவ மக்கள்கிட்ட கேளுங்க, அவங்க நம்பிதான் இருக்கிறாங்க. அவனோட பைபிள் தெளிவா சொல்லுது, வானத்துல அல்லாஹ் இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க, தேவன் அப்படின்னு. அதே மாதிரி இந்துக்களை கலந்து அவங்க கடவுள் கோட்பாட்டை நம்பிக்கிறாங்க. ஆனா கடவுளுக்கு உருவங்களை, குடும்பங்களை, புள்ள ஊட்டிகளை சித்தரிச்சுக்கிறாங்க. ஒரு இறைவன் இருக்கிறான் என்பதை நம்பிக்கிறாங்க. இதே மாதிரி நாசியர்களை தவிர எல்லாருமே நம்புறாங்க. அப்ப இறைவனை நம்புறது மட்டும்தான் களிமான்னு வழங்கிடக்கூடாது. அதே நேரத்துல அந்த நம்பிக்கையோடு சேர்த்து அல்லாஹ் மட்டும்தான் வணங்கணும்னு சொல்றோமே, அந்த பகுதிக்கு நாங்க உலூஹியா அப்படின்னு சொல்றோம். ஒரே ஒரு கடவுளை மட்டும்தான் வணங்கணும், வேற யாரையும் நாங்க வணங்க மாட்டோம். என்ன நடந்தாலும் சரி அல்லாஹ்ட்ட தான் எங்களோட பிரச்சனையை முன்வைப்போம். எவ்வளவு துன்பம் வந்தாலும் சரி நாங்க அல்லாஹ்ட்ட தான் நாங்க அழைப்போம். எங்களோட பாவங்களை மன்னிக்க கூடியவன் அல்லாஹ் மட்டும்தான், எங்களுக்கு உதவி செய்யக்கூடிய வல்லமை உள்ளவன் அல்லாஹ் மட்டும்தான், அவனைத்தான் நாங்க வணங்குவோம். அவன் அல்லாத எந்த ஒரு கடவுளையும், எந்த ஒரு இறைவனையும், எந்த ஒன்றையும் நாங்கள் வணங்கவே மாட்டோம் என்ற இந்த 2வது நிலைப்பாட்டுக்கு உலூஹியா. இதைத்தான் நாங்க தௌஹீத்வாதிகள் சொல்றோம். தர்காவுக்கு போகிறோம், அல்லாஹ் அல்லாத மீதினாண்டவர் அழைக்காதீங்கன்றோம். ஏன் சொல்றோம்? அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் பிரார்த்தனைகளுக்கு பதில் சொல்வதற்கு வல்லமை இருக்கிறது. எங்கிருந்து கூப்பிட்டாலும் அவனுக்கு பதிலளிக்க முடியும். அவனுக்கு உங்களை பார்க்கறது பிரச்சனை இல்லை, உங்களுக்கு உதவி செய்யறது பிரச்சனை இல்லை, உங்களை கண்காணிக்கிறது பிரச்சனை இல்லை, உங்களுக்கு உதவி செஞ்சா அவன்கிட்ட முடிஞ்சு போவாது. ஏன்னா இது மாதிரி அல்லாஹ்வை நாங்க என்ன செய்யறோம்? எல்லா சந்தர்ப்பத்திலும் அவனை மட்டும் வணங்குறோம். 3வது இருக்கு அல்லாஹ்வை எப்படி நம்புறது என்பது. இந்த நம்பிக்கையை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் எங்க இருக்கிறான், அவனோட பண்புகள் என்ன, அவனோட பண்புகளை எப்படி நம்புறது, இந்த மாதிரியான விஷயத்த
நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அது தனி தலைப்பாக நாங்கள் இன்னும் பார்க்கல. அது அடுத்த தலைப்பு நாங்கள் பார்க்கணும். சரி, இன்னைக்கு நாங்கள் பார்க்க போறது என்னன்னா, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை வாழ்வில் நடைமுறைப்படுத்தும். இப்ப நாங்க என்ன நடக்குதுன்னா, இன்றைக்கு உள்ள பிரச்சனை, நாங்க முஸ்லீம்கள் எப்படியாவா முஸ்லீமா போனீங்க, அதான் களிமா சொல்லிக்கிறோம் அப்படின்றாங்க. அப்ப களிமா சொல்றது மட்டும்தானா முஸ்லீம்? அப்போ ஒருத்தரை கூப்பிடுங்க, களிமா சொல்லு, முஸ்லீம், முடிஞ்சு போச்சு. அப்படியா? இல்லை. நாங்க என்ன செய்யணும்னு சொன்னால், எந்த களிமாவின் மூலமாக இந்த இஸ்லாத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ, இந்த கொள்கையை நாங்கள் ஒத்துக்கொண்டிருக்கிறோமோ, எந்த கடவுளை நாங்கள் அவனை மட்டும்தான் வணங்கணும் நாங்கள் ஒத்துக்கொண்டிருக்கிறோமோ அவனை வணங்கணும். அதுதான் பிரச்சனை. அல்லாஹ்வை தவிர வழிபடுவதற்குரிய கடவுள் இல்லை என்று கொள்கை அளவில் ஏற்றுக்கொண்டா நாங்கள் முஸ்லீம் ஆகிறோம். ஆனா அதை நடைமுறைப்படுத்தும் போதுதான் நம்முடைய இஸ்லாம் முழுமையாகும். இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் ஒரு ஆளை போய் கூப்பிடுறோம், இந்த மாஷா அல்லாஹ் நாங்கள் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் நிறைய இதுகள்லாம் செஞ்சுட்டு போறோம். குர்ஆன் சுன்னா தான் எங்களோட கொள்கை. குர்ஆன் சுன்னா விட்டுட்டு மதுஹப்களை பின்பற்றுறது, பெரியார்களை பின்பற்றுறது, ஊர்வலமை பின்பற்றுறது, மெஜாரிட்டியை பின்பற்றுறது, எங்களோட மூதாதைகளை பின்பற்றுறது, இதெல்லாம் நேர்வழி இல்லை. மதுஹபுடைய இமாம்கள், இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ், இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ், இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ், இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ், இவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்க, நீங்க உங்களுக்கு இதா கொடுத்து கவுல எல்லா இமாம்களுமே நாங்க ஒரு வார்த்தையை சொல்லுவோம், நான் ஒரு விஷயத்தை சொல்லுவேன், நான் தவறாக சொல்லிடுவேன், இன்னைக்கு சொன்னது நாளைக்கு மாற்றிடுவோம். நாங்க சொல்றோம்னு நீங்க வத்துவா கொடுத்தீங்கன்னா ஹராம். நாங்க சொல்றதை பாருங்க, குர்ஆனுடைய வார்த்தைக்கு சரியாக இருந்தா எடுத்துக்கொள்ளுங்க, சரியான ஹதீஸ் உங்களுக்கு கிடைக்குமா இருந்தா அதை எடுங்க, இல்லைன்னா தூக்கி வீசுங்க. இன்னைக்கு நாங்க என்ன பிரச்சாரம் பண்றோமோ அதைத்தான் இமாம்கள் சொன்னாங்க. 4 இமாம்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்களோ அல்லது சொல்லப்படாத இமாம் சுஃபியான் சௌரி, அவுசாயி, இப்னு முபாரக் ரஹிமஹுல்லாஹ், இவங்க எல்லாரும் என்ன சொன்னாங்க, நாங்க இன்னைக்கு என்ன கொள்கையை சொல்றோமோ, இன்னைக்கு அபூ ஹனீஃபா இமாம் இந்த என்ன செய்வாங்க, உதாரணத்துக்கு சொல்றோம், இன்னைக்கு இருந்தா நாங்க சொல்றதான் அவரும் சொல்றாரு, அவர் சொல்லி இருக்கிறாரு. அவரோட பேரால நீங்க என்ன செஞ்சுக்கிறாங்க, அவங்க இமாம்களை தான் பின்பற்றணும். 4 இமாம் மதுஹபுகளில் ஒரு மதுஹபை பின்பற்றாதவங்க வழிகேடு, 4 மதுஹபுகள்ல ஒரு மதுஹபை பின்பற்றாட்டி வழிகேடு. நான் கேட்கிறேன், இமாம்களுக்கு முன்னுக்குள்ள தாபீன்கள் எல்லாம் நான் கேட்கிறேன், அபூபக்கர் சித்திக் எந்த மதுஹபை பின்பற்றினாங்க, உமர் இப்னு கத்தாப் எந்த மதுஹபு இல்ல. இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள் தான் வச்சுக்கிறாங்க. அப்ப நாங்க என்ன சொல்றோம், குர்ஆன் சுன்னா தான் எங்களுக்கு பேசி. இப்ப எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் நாங்க தீர்த்து கொள்வோமே, எங்களோட பிரச்சனைகள் முடியுமே. இப்ப உதாரணமா நான் சென்ற வழிகளை கூட உங்களுக்கு தெளிவா சொல்லி காட்டுங்க. என்ன சொன்னேன், இன்னைக்கு இப்ப இந்த லெஸ்ட்ல பொறுத்த வரைக்கும் நாங்க பிரச்சாரம் பண்ணும்போது ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. என்ன குற்றச்சாட்டு, அது சம்பந்தமான நிறைய பேச்சுவார்த்தைகள்ல நாங்க ஈடுபட்டு இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அந்த முடிவுகளை உங்களுக்கு சொல்லுவோம். என்ன குற்றச்சாட்டு, என்னப்பா நீங்க ஊர்ல 2ஆ பிரிச்சுட்டீங்க, பிரச்சனை என்னன்னு வழங்காத மக்களுக்கு இதை என்ன நினைக்கிறாங்கன்னா, என்னப்பா நீங்க 2ஆ பிரிச்சுட்டீங்க அப்படின்றாங்க. யார் 2ஆ பிரிச்சது, இதுல பிரச்சனை என்ன, இதுல உண்மை என்ன, இதுல யதார்த்தம் என்ன, எங்களுக்கு என்ன கோபம், அபரார் பள்ளிண்டா எங்களுக்கு என்ன தனி எலர்ஜிக்கா, அல்லது இந்த பள்ளி மேல எங்களுக்கு பில்டிங் மேல கோபமா, அல்லது வேற வேற சொந்த கோபமா, பகையா, ஒன்றும் இல்லை. என்ன பிரச்சனை, நாங்க என்ன சொல்றோம்னு சொன்னால், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அல் குர்ஆன் வஸ் சுன்னah, அல்லாஹ்வுடைய வேதம், அல் குர்ஆன், நபியுடைய வழிகாட்டுதல், இது ரெண்டையும் பின்பற்று. ஒரு பிரச்சனை வருது, முரண்பாடு வருது, உதாரணமா இப்போ மீலாது விழா கொண்டாடலாமா இல்லையான்னு வருது, நாங்க என்ன செய்வோம், ஓகே இந்த பிரச்சனையை குர்ஆன் சுன்னாவின் பக்கம் கொண்டு வந்து என்ன செய்வோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொல், செயல், அங்கீகாரம், இதான மார்க்கம். இது இல்லாத ஒன்று மார்க்கம் இல்லை. மன் அஹதஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்து. நாம் இந்த மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை யாராவது புதிதாக உண்டாக்கினால் அது மறுக்கப்படும். ஹதீஸ். அப்ப மார்க்க விஷயத்தை பொறுத்தவரையும் ஒரு இஸ்லாமிய நடைமுறைகளை பொறுத்தவரையும் அதுக்கு ஆதாரம் இருக்கும். ஆதாரம் இல்லாம இது எங்கட இவ்வளவு காலமா நாங்க செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னு பின்பற்ற இயலாது. ஏன் பின்பற்ற இயலாது, அப்படி பின்பற்றது எங்களுக்கு எந்த விதமான ஒரு ஆதாரமும் இல்லை. குர்ஆன் சுன்னா எங்களுடைய மார்க்க நடைமுறைகள், மார்க்கத்தினுடைய சடங்குகள், மார்க்கத்தினுடைய இபாதத்துகளுடைய முறைமைகள் எங்களுக்கு குர்ஆன் சொல்லணும், இல்லாட்டி ஹதீஸ் சொல்லணும். இந்த ரெண்டிலையும் இல்லாத ஒன்று நாங்களாக யூகித்து நாங்களாக கற்பனை பண்ணி நாங்க ஒன்றும் செய்யக்கூடாது. அப்ப நாங்க என்ன சொல்றோம்னு சொன்னா, ஒரு முரண்பாடு வருகிறதா இருந்தா அழகான வழி இருக்கு. என்ன வழி, குர்ஆனை கொண்டு முன்னுக்கு வைப்போம், ஹதீஸை கொண்டு வைப்போம், இந்த ரெண்டுலையும் பார்ப்போம்.
இது இருக்குதா, என்ன செய்வோம். இதுக்கு அனுமதி இல்லைன்னா செய்யாம. நான் என்ன கேட்கிறேன்டா, எங்களை விட அல்லாஹ்வின் தூதர் மேல கூடுதல் மரியாதை வைத்தவர்கள் நாங்களா சஹாபாக்களா? சொல்லுவோம், நாங்களா சஹாபாக்கள்? சஹாபாக்கள் ஏன் மீலாது விழா கொண்டாடல? நான் சும்மா கேட்கிறேன். ஒன்று ரசூலுல்லாஹ் சொல்லல. ரசூலுல்லாஹ் எந்த சமுதாயத்தை அல்லாஹ் உருவான ரலியல்லாஹு அன்ஹும், அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள் என்று ஒரு சிறப்பான ஒரு சமுதாயம் என்று சொல்றாங்களோ, அந்த சமுதாயம் முஹம்மது ரசூலுல்லாஹ் வல்லதீன மாஹு, அல்லாஹ்வுடைய தூதரை சொல்லி போட சொல்றான், அவரோடு இருந்தவர்கள் ருஹமாஉ பைனஹும், தங்களுக்கு மத்தியில் ரொம்ப இரக்கத்தோடு இருந்தார்கள். ஏன் அவங்களுக்கு இந்த மீலாது விழா நமக்கு தெரியாதா? இல்ல. 4 கலீஃபாக்கள்ல யாராவது மீலாது நிகழ்ச்சி கொண்டாடுனாங்களா? இல்ல. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா என்னுடைய பிறந்த நாளை நீங்கள் கொண்டாடுங்கள் சொன்னாங்களா? இல்ல. அப்ப இல்லாட்டி நாங்கள் தூக்கி வீசுறதுல எங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்ல, எங்களோட மூதாதையர்கள்லாம் செஞ்சாங்க, எங்களோட வாப்பா அம்மா செஞ்சாங்க. அல்லாஹ் அவ்வளவுக்கான ஆபாவும் லா யஅலமுன ஷைஅன் வலா யஹ்ததுன், அவர்களுடைய மூதாதையர்கள் எதையும் விளங்காமல் இருந்தாலுமா, நேர்வழிக்கு வராமல் இருந்தாலுமா இவர்கள் பின்பற்றுவார்கள். அல்லாஹ் தெளிவா சொல்றான். அப்ப நாங்க என்ன சொல்றோம்டா, ஒரு பிரச்சனை, உதாரணமாக நாங்க சில சகோதரரோட பேசும்போது தராவீஹ் சம்பந்தமான ஒரு சர்ச்சை வருது. அப்ப நாங்க என்ன சொல்றோம், இதுக்கு அழகான ஒரு தீர்வு இருக்கு. ஏன் இதுல நம்ம சண்டை பிடிக்க? நீங்க 20, நாங்க 8, இடையில ஒரு ரியாலு சாலிஹின், என்னவா நாங்க 8 முடிஞ்சு ஒரு ரியாலு சாலிஹின் ஒன்று வாசிப்போம், அதோட தொழுகை முடிஞ்சது, நீங்க போகலாம், நாங்க தொழுவோம். அது எப்படி? நாங்க குர்ஆன் சுன்னாவை நடைமுறைப்படுத்தக்கூடிய இடத்துல எப்படி ஒரு பிதஅத்துக்கு நாங்க அங்கீகாரம் கொடுப்போம்? தடுக்கணும், எங்க கடமையை. மன்ரா மின்கும் முன்கரன் ஃபல்யுகையிரு பியதி, உங்களில் யாராவது ஒரு பாவமானத்தை கண்டா கையால தடுங்க. முடியலையா நாவால சொல்லுங்க, அதுவும் முடியலையா உள்ளத்தால ஒதுங்கிருங்க. கல்வி அதுவும் செய்யலண்டா வதாலிக்க அதாஃபுல் ஈமான், ஈமானுக்கு இருக்கிற கடைசி நிலை உள்ளத்தால இருக்கிறது. அப்ப எங்கட நாங்க இருக்கிற பள்ளிவாசல்ல நீங்க 23 தொழுவீங்க, நாங்க எங்கட வாட்டில் 8 தொழுதுட்டு மௌனமா நாங்க போவோம், சாத்தியம் இல்லை. அப்ப நாங்க என்ன செய்வோம்? கூடாதுன்னு தடுப்போம். தடுக்கிறதுக்கு நாங்களா தடுக்கிறோம்? நபி வழியில ஆதாரம் கொண்டு வாங்க. சிசி இங்க இந்த மாதிரி எல்லாம் ஃபித்னா பண்ண இல்லாது. அப்ப குர்ஆன் சுன்னாவுக்கு நீங்க ரெடி இல்லை. அப்ப குர்ஆன் சுன்னாவுக்கு ரெடி இல்லாம சும்மா வெறுமனையே ஒற்றுமைப்படுறான்னு சொன்னா அது ஒரு ஒற்றுமை அல்ல. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? வஅத்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஅன், அல்லாஹ்வின் கயிற்றுல தான் ஒன்றுபடணும். நாங்க ஒன்றுபடுறதா இருந்தா அது ஏற்கனவே கல்யாண வீட்டுல, சந்திக்கிற இடத்துல, ரோட்ல, ஹோட்டல்ல, கடையில எல்லாத்துலயும் ஒற்றுமை தான் இருக்கிறோம். அந்த ஒற்றுமை நடந்துட்டு தான் இருக்குது. இப்ப நடக்க வேண்டியது என்ன இத? அப்ப இந்த மாதிரி வரும்போது என்ன சொல்றாங்க? நீங்க என்னப்பா பிரிஞ்சுக்கிறீங்க, நாங்களா பிரிஞ்சுக்கிறோம். இன்னைக்கு அந்த முடிவுக்கு வாங்க. சரி, நாங்க ஒன்று கொள்வோம். எப்படி எங்களோட பிரச்சனையை தீர்க்கிறது? குர்ஆன் சொல்ற மாதிரி தீர்ப்போம். என்ன குர்ஆன் சொல்லுது? சூரத்து நிசா 4வது அத்தியாயம் 59 எடுங்க. என்ன சொல்லுது? யா அய்யுஹல்லதீன ஆமனு, மூமின்களே, அத்தீஉல்லாஹ், அல்லாஹ்வுக்கு வழிபடுங்கள், வ அத்தீஉர் ரசூல, அவனுடைய தூதருக்கு வழிபடுங்கள், வ உலில் அம்ரி மின்கும், உங்களில் உள்ள ஆட்சியாளர்கள் அதிகாரிகளுக்கு நீங்கள் வழிபடுங்கள். இப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்? ஃபஇன் தனாஸஅது ஃபீ ஷை, இப்ப வழிபாடு நடக்கிற நீங்கள் உங்களுக்கு மத்தியில் முரண்பட்டு கொண்டார். தனாஸு, இப்ப இவர் சொல்றார் 23, இவர் சொல்றார் 11 தான் தொடரும். ஓகே, இப்ப என்ன செய்வோம்? வா ஹதீஸை பெறட்டும். ரசூலுல்லாஹ்வுடைய 20 தொழுகை பத்தி இருக்கிறது, ஹதீஸ்ல இருக்கிறது, தெளிவா பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானிலும் ரமலான் அல்லாத காலங்களிலும் 11 ரகாத்தை விட கூட தொழல. எது வரைக்கும் தொழல? மினல் இஷாவில இருந்து ஃபஜ்ர் வரை தெளிவா ஹதீஸ்ல வரும். அவ ஒரு முடிவுக்கு வரலாம். அப்போ இந்த மாதிரி மார்க்கத்தில் எல்லா பிரச்சனைக்குமே ஒரு தெளிவான ஒரு முடிவுக்கு வரக்கூடிய மூலாதாரம் மட்டும் இருக்கு. நாங்க என்ன செய்வோம்? எந்த ஜமாத்துடைய கோட்பாடையும் எடுக்கக்கூடாது, தூக்கி எல்லாத்தையும் வீசி. தௌஹீத் ஜமாத்தா இருந்தாலும் சரி, தப்லீகா இருந்தாலும் சரி, ஜமாத் இஸ்லாமியா இருந்தாலும் சரி, நாங்க எதை படுத்துவோம்? அல் குர்ஆன் வஸ் சுன்னah, இந்த கோட்பாடு. இப்ப நான் ஒரு விஷயத்தை பேசுறேன், உதாரணத்துக்கு ஒரு பள்ளியில நினைக்கிறேன், அவர் அதிலே பேசுறேன், நீங்க கேட்டுக்கிறீங்க. நான் சொல்றேன், துஆ எவ்வளவு முக்கியம் தெரியுமா? கண்டிப்பாக நாங்கள் தொழுகை முடிந்து இமாம் துஆ கேட்கும்போது நீங்கள் எல்லாம் ஆமீன் சொல்லணும். இன்னைக்கு ஒரு கூட்டம் துஆவை புறக்கணிக்கிறார்கள், துஆ கேட்க மாட்டேங்கிறாங்க, துஆவுக்கு மதிப்பு கொடுக்குறாங்க இல்லைன்னு நான் பேசுறேன். நீங்க எழுப்பி கேட்பீங்க, மௌலவி துஆ கேட்கறதுக்கு நிறைய ஆதாரம் இருக்கு, துஆ கண்டிப்பா கேட்கணும். யாரு அல்லாஹ்ட்ட கேட்கலையே அல்லாஹ் கோபிக்கிறான்னு வருது. அல்லாஹ்ட்ட கேட்கறதுக்கு சிறப்பு இருக்கிறது. எதா இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க, செருப்புட வாரம் இருந்தாலும் கேளுங்க, என்ன நம்புங்க, என்னிட்ட பிரார்த்திங்க. அல்லாஹ் சொல்றானே, நிற்கதியானவன்
அவனை அழைக்கிற போது அவனுடைய பிரச்சனைக்கு பதில் சொல்லி முடிவு சொல்றவன் யார்? மன் இலாஹும் கைருல்லா, அல்லாஹ் தவிர யாரும் இருக்கிறானா? துவா இருக்கிறது. துவா அத்வா முகுல் இபாதா, இபாதத்துகளுக்கெல்லாம் மூளை துவா தான். தெளிவா இருக்குது. நீங்க சொன்னீங்களே இமாம் துவா சொல்லுவாரு, நீங்க எல்லாம் ஆமீன் சொல்லுங்க. ஹதீஸ்ல எங்க இருக்குன்னு காட்டுங்க, குர்ஆன்ல எடுத்து காட்டுங்க. இப்ப நான் மேலைங்களையும் பார்ப்பேன், பிரச்சனை முடிஞ்சு போயிடாங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு அழகான வாழ்க்கை திட்டம் நம்மகிட்ட இருக்கிறது, பிரச்சனைக்கு தீர்வு காணக்கூடிய நல்ல வழி இருக்கிறது. அப்படியெல்லாம் ஏன் அவங்க ஜமாத்து வேலையை வந்து செஞ்சுட்டு போடும். நாங்க 3வது நபரோட 4வது நபராக கொண்டு போய் போறோம். இதுக்கு பேர் ஒற்றுமை அல்ல. இந்த ஒற்றுமை இஸ்லாம் உருவாக்க விரும்பல. இது உலகத்துல நடந்துட்டு தான் இருக்குது. மைந்த வந்தா லட்சக்கணக்கான ஆளுக்கு கூடுறாங்க, அது ஒத்துமை தான். கட்சிக்காக கூடுறாங்க, வேற வேற நோக்கங்களுக்காக கூடுறாங்க, இயக்கங்களை வளர்க்கறதுக்காக கூடுறாங்க. இந்த ஒற்றுமை அல்ல இஸ்லாம் சொல்லுது. கொள்கையில ஒன்றுபடுங்க, அல்லாஹ்வுடைய கொள்கையில ஒன்றுபடுங்க. அப்ப இந்த அடிப்படைகளை நாங்க சரியான முறையில புரிஞ்சுக்கிட்டோம்னா ஒற்றுமை வெரி சிம்பிளா வரும். இதுக்கு பெரிய கஷ்டப்பட்டெல்லாம் வர தேவையில்லை. அப்படித்தான் வந்தாலும் சில மசாயில் ஹிலாஃபியா, சில முரண்பட்ட மசாயில்களை புரிந்து கொள்வதிலே சில முரண்பாடுகள் இருக்கத்தான் செய்யும். உதாரணமா அபூதர் அல் கிஃபாரி, முக்கியமான ஒரு நபித்தோழர். அவர் என்ன செஞ்சாரு? ஒரு குர்ஆன் வசனத்தை அவர் தவறாக புரிந்து கொண்டார். அவர் தவறான சும்மா முக்குத்தனமா புரியல, அவரும் சில ஆதாரங்களோடு ஒரு விஷயத்தை தவறா புரிந்து கொண்டாங்க. அந்த நபித்தோழர் என்ன செஞ்சாங்க? வல்லதீன யக்னிஸூன ذهب والفضة, எவர்கள் தங்கத்தையும் வெள்ளியையும் சேர்த்து வைத்துக் கொண்டு வலா யுன்ஃபிகூனஹா ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வின் வழியில் அவர்கள் செலவழிக்காமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு யௌம யுஹ்மா அலைஹா ஃபீ நாரி ஜஹன்னம், நரகத்தில் அது காய்ச்சப்பட்டு ஃபதுக்வா பிஹா ஜிபாஹுஹும் வ ஜுனூபுஹும் வ ظுஹூருஹும், அவருடைய முதுகுப்புறத்திலும் விலாப்புறங்களிலும் அவர்களுக்கு சூடு போடப்படும். ஹாதா மா கனஸும் லிஅன்ஃபுஸிக்கும், இதான் நீங்கள் உங்களுடைய நஃப்ஸுக்காக நீங்கள் சேர்த்து வைத்தது, நீங்கள் அனுபவிங்கன்னு சொல்லப்படும் நரகத்துல. இந்த வசனத்தை அவர் எப்படி விளங்கினாரு? பொருளாதாரத்தை சேர்க்கக்கூடாது, பேங்க்ல எல்லாம் காசு போடக்கூடாது, அவர் கொள்கைப்படி சேர்த்துடக்கூடாது. ஏன்னா காசு வீட்டுல வச்சுட்டே கூடாது, இன்னைக்கு செலவழிச்சு இன்னைக்கே கொடுத்துடணும். அல்லாஹ் அப்படிதான் சொல்றான், சேர்த்தா நாளைக்கு உத்தரம் போடுறான். இது ஜக்காத்துடைய விஷயத்தை சொல்றது. இதை எப்படி அவர் நிரூபிக்க போனார் தெரியுமா? ஒரு முறை அபூதர் கிஃபாரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பேரும் போறாங்க. போகும்போது யா அபாதர் அப்படின்னாங்க, அபூதரே அப்படின்னாங்க. லப்பைக் யா ரசூலுல்லாஹ், சொல்லுங்க அப்படின்னு. 2ஆம் முறை கூப்பிடுறாங்க, அபூதரே. கூப்பிடும் போது அதே மாதிரி சொன்னாங்க, அபூதரே, இந்த உஹது மலை இருக்குது, இந்த உஹது மலை தங்கமாகி, அது தங்கமாகினால் நான் என்ன செய்வேன்னு தெரியுமா? அப்ப சொல்றாரு, எனக்கு தெரியாது. 3 நாள்ல எனக்கு கொஞ்சம் கடன் இருக்குது சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனக்கு கொஞ்சம் கடன் இருக்குது, கொடுத்து போட்டு இதை நான் இந்த பக்கம் செலவழிச்சு முடிச்சிட வேண்டாம். அப்ப இதை என்ன செஞ்சாரு? இந்த குர்ஆன் வசனத்தை விளங்குறதுக்கு இந்த மாதிரி ரசூலுல்லாஹி சொல்லிட்டாங்களா, எனக்கு தங்கம் கிடைச்ச சேர்த்து வைப்பேன்னு சொன்னாங்களா, எல்லாத்தையும் கொடுப்பேன்னு தானே சொன்னாங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு விஷயத்த ஒரு மனிதன் வகையில சிலவங்க கொஞ்சம் ஓவரா திங்க் பண்றதுதான். அப்ப இப்ப என்ன செஞ்சாங்க? கடைசி கட்டத்துல அவங்க கடைசியா முஆவியா ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் ரபுதான் ஒரு இடத்துல தனியே இருந்தாங்க, அவங்கள பத்தி முன்னறிப்பு இருக்குது. அவ இந்த மாதிரியான சூழல் உள்ளவங்க பெரும்பாலும் ஒதுங்கிடுவாங்க. அப்ப இந்த இதனாலதான் அபூதரை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீ 2 பேருக்கு கூட தலைவரா போயிடாதுன்னு. என்னது சொன்னாங்க? ஆள் சரியில்லைன்னு கருத்தா? நல்ல மனிதர் தான், ஒரு தலைமைத்துவத்துக்கு நீ பொருத்தம் இல்லை. 2 பேருக்கு நீ தலைவரா போனாலும் என்ன நடக்கும்? இந்த மாதிரி விஷயங்கள் சமுதாயத்தில் ஒரு பிரச்சனை உண்டாகும். ஒரு தலைவர் சொல்லும் போது எதிர்க்கவும் மேலாது கட்டுப்படவும் மேலாத ஒரு நிர்பந்தத்துக்கு சமுதாயம் தள்ளப்படுவாங்க. அப்ப இந்த மாதிரியான கொஞ்சம் கூடுதல் மனப்பான்மை உள்ளவர்கள் தலைமைத்துவத்துக்கு வரவும் கூடாது. ஒரு விஷயத்துல அவசரப்படுறவங்க, அவசரமான முடிவெடுக்கிறவங்க, அவசரப்பட்டு உன்னை செய்யும் நினைக்கிறவங்க, மார்க்க விஷயங்கள்ல ஒரு முடிவெடுக்கிறதுல அவசரப்படுறவங்க, இவங்க தலைமை பதவிக்கு முழுமையான தகுதியற்றவர்கள். இதுதான் அபூதர் கிஃபாரிக்கு நடக்கும். சொன்னாங்க, நீ 2 பேருக்கும் தலைவராகாது அப்படின்னாங்க. அப்ப இந்த மாதிரியான சில கருத்து வித்தியாசங்கள் வரும். இந்த மாதிரி ஒரு ஆள் ஒரு வித்தியாசமான ஒரு நிலப்பாட்டில் இருக்கிறார், ஒரு விஷயத்துல புடிவாதமான கருத்துல இருக்கிறார். நாங்க என்ன முடிவு வரணும்? அவருக்கு அப்படித்தான் விளங்கி இருக்குது. அல்லாஹ் அவர் இஹ்லாஸ் நமக்கு தெரியாது, அவர் என்ன நோக்கம்னு தெரியாது, வெளிப்படையில எங்களுக்கு தவறா தெரியுது, அவ்வளவுதான் நமக்கு பேச அனுமதிக்குது. அதுக்கு அங்கால எங்களுக்கு முடிவெடுக்க இயலாது, பாருங்களேன் இவர் அப்படின்னு முடிவெடுக்கல. அந்த மாதிரி உள்ளவங்க காலப்போக்கில் என்ன முடிவு வருவாங்க? ஒதுங்கிற தவிர அவங்களுக்கு வேற ஒரு முடிவு வராது. காரணம் என்ன? விரும்பாமலோ அவர்களுடைய கருத்து மக்களிடம் இருந்து புறக்கணிக்கப்படும். இந்த நிலைதான் அபூதர் கிஃபாரிக்கு வந்தது. இது மாதிரியான முரண்பாடுகள் நாங்க தவிர்க்க முடியாது. அது எல்லா நல்ல சமுதாயத்தில் நடந்திருக்கிறது.
உதாரணமா நீங்க எடுக்கிறேன், உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த தயம்முடைய விஷயம் என்ன நடக்குது? ரெண்டு பேரும் தான், அம்மார் இப்னு யாசிர், உமர் இப்னு கத்தாப், ரெண்டு பேரும் இருக்கிறாங்க. ரெண்டு பேரும் இருக்கும் போதுதான் தயமம் சம்பந்தமான ஒரு பிரச்சனை வருது. அம்மார் இப்னு யாசிர் என்ன செய்றாங்க, குறிப்பு கடமையாயிட்டு மண்ணில் புரண்டு என்ன செய்றாங்க, தயமம் எப்படி செய்யணும்னு தெரியல, மண்ணில் புரண்டு அவரு தொழுது போட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்துட்டாங்க. வந்து தீர்ப்பு கேட்கிறாங்க. உமர் இப்னு கத்தாப் தொழல, ஏன்னா தயமம் செய்யறது பத்தி உமருக்கு தெரியாது, தெரியாம நம்ம எப்படி செய்யறேன்டாங்க. வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட ரெண்டு பேரும் தான் இருக்கிறாங்க, கேட்கிறாங்க இப்படி நடந்தது அப்படின்னு. அம்மாரே தயமம் அப்படி இல்லைன்னு சொல்லி எப்படி தயமம் செய்யறேன்னு சொல்லி காட்டுறாங்க. அப்ப இந்த சம்பவம் பிற்பட்ட காலத்துல உமருல்லாவோட காலத்துல ஒருவர் வந்து கேட்கிறார், குளிப்பு கடமையாயிட்டுது, தண்ணி இல்லாட்டி என்ன செய்யணும் அப்படின்னு. அந்த நேரத்தில் அம்மார் இப்னு யாசிர் பக்கத்தில் இருக்கிறாங்க. சொல்றாங்க, அமீருல் மோமினே, நாங்க ரெண்டு பேரும் ஒரு பிரயாணத்தில் இருக்கும்போது எனக்கு ஒரு குளிப்பு கடமையாகி நான் அப்படி மண்ணில எல்லாம் புரண்டுட்டு போனேன். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி இப்படி சொன்னாங்களே, நீ இப்படி செஞ்சு கொண்டா போதும்னு சொன்னாங்களே, அது எப்ப நடந்தது அப்படின்னாங்க. உமர் இப்னு கத்தாப் மறந்து போச்சு, அவங்க இருக்கும்போது நடந்ததுதான் மறந்து போச்சு. இல்லையே நாங்க ரெண்டு வரைக்கும் போது நடந்தது எனக்கு ஞாபகம் இல்லைன்னா, என்னையே சம்மந்தப்படுத்தாத, நீ உனக்கு சொல்றதுக்கு உரிமை இல்லை. அப்ப கருத்து முரண்பாடுகளின் போது நபித்தோழர்கள் தான் நடந்துக்கிறாங்க. ஏன்னா தயமத்துக்கு என்ன செய்யணும் சட்டம், அம்மார் இப்னு யாசிரோட ஒரு 50 பேர் இங்கிட்டு தேவையில்லை இன்னொரு கொஞ்சம், அப்படி இல்லை. இந்த கருத்தை ஃபாலோ பண்ணி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு இந்த கருத்துல இருந்தாங்க. பொறுவாத மாறிட்டாங்க காலப்போக்கில். அவங்க என்ன சொன்னாங்க, இந்த குளிப்பு கடமையாகினா அல்லது தண்ணி கிடைக்கலண்டா அல்லது கடுமையான குளிராக இருந்தா இந்த தயமம் செய்ய முடியாத கருத்துல இருந்தாங்க. இல்லையே அம்மார் இப்னு யாசிருடைய செய்தி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு நபித்தோழர் சொல்றாங்க, அபூ மூஸா அல்-அஷ்அரி நினைக்கிறேன். அப்போ யாரு இப்னு மஸ்ஊத் சொல்றாங்க, அதான் உமர்லாம் ஏற்றுக்கொள்ளலையே, புறம் மௌனம் ஆயிட்டாங்க, அந்த விஷயத்துல அவங்க ஒன்றும் சொல்லல. அவ இது மாதிரியான சின்ன சின்ன முரண்பாடுகள் இருக்கும். இந்த இஃப்திலாஃப்களை, இந்த கருத்து முரண்பாடுகளை இஃப்திராக் பிரிவினைகளாக மாற்றிவிடக்கூடாது. நான் இந்த கருத்து இப்ப இன்னைக்கு பிறை எடுங்களேன். இன்னைக்கு நம்ம நாட்டுகள்ல பாத்தீங்கன்னா பிறையை கணிப்புறதுல ரெண்டு வகையான கருத்துல நம்ம சகோதரர்கள் இருக்கிறாங்க. ஒன்று என்ன, எங்க பிறகுண்டாலும் அந்த செய்தி எடுத்துக்கொள்ளணும் என்ற நிலைப்பாடு. இன்னொரு கூட என்ன, அப்படி அல்ல, எங்க நாட்டுல பிறகுண்டா தான் நாங்க எடுத்துக்கொள்ளணும். ரெண்டு தரப்பு ஆதாரங்களை வைக்கிறாங்க. இதுல ஒவ்வொரு ஆட்களும் வழங்கி கொண்டதுல சில தவறுகள் இருக்கும். அப்ப நாங்கள் சர்வதேச புறை, நாங்கள் உள்ளூர் புற, இப்படி பிரிவினை, இந்த பிரச்சனை எவ்வளவுதான் இங்க முரண்பாட்டை தீர்க்கணும்னு நினைச்சாலும் இருக்கும். அப்ப இதுகள் கருத்து முரண்பாடுகளா இருக்கும். இதுக்காக அல்லாஹ் எங்க இருக்கிறான், ஒருத்தன் சொல்றான் எல்லா இடத்துலயும் இருப்பான், இன்னொருத்தன் சொல்றான் இல்ல அரசியல் என்னப்பா எல்லா இடத்துலயும், அது எனக்கு அப்படித்தான் வழங்குது. இதுல இல்ல, இதுல சரியான நிலைப்பாட்டை இஸ்லாம் சொல்லி இருக்குது. அல்லாஹ் எங்க இருக்கிறான், அவன் தன்னை பற்றி சொன்ன செய்திகள் இருக்கிறது. அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்கிறதா இல்லையா, அது குர்ஆன் சொல்லி காட்டுது. ஏன்னா அல்லாஹ் எப்படிப்பட்ட தன்மைகளை கொண்டவன், அவன் கேட்பானா, பார்ப்பானா, கண்காணிப்பானா, எப்படி அல்லாஹ்வுடைய விஷயங்கள் எப்படி, அவனை எப்படி நம்புறது, இது எல்லாம் அகீதாவோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இதுல எல்லாம் நான் சொல்றது. அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள்ல நாங்க உடன்படணும்னு நினைச்சா குர்ஆன் சுன்னா என்கிற அடிப்படையில் உடன்படும். குர்ஆன் சுன்னா அடிப்படையில் எது சரியான ஒரு முடிவை தருமோ அந்த முடிவை எடுத்துக்கொள்வோம். எது குர்ஆன் சுன்னா அடிப்படையில் பிழையாக இருக்கிறதோ அதை விடுவோம். சரின்னு வந்தா செய்வோம், பிழைன்னு வந்தா விடுவோம். சில நேரம் நாங்க ஒண்ணு பிழைன்னு விட்டுருப்போம், பிறகு அது சரின்னு நமக்கு தெளிவான செய்திகள் கிடைக்குது, எடுத்து நடப்போம். ஒன்று நாங்க சரின்றே சொல்லிட்டு இருப்போம், பிழை என்பதற்கு நமக்கு தெளிவான ஒரு ஆதாரம் கிடைக்குது, நாங்க சஹீஹான ஒரு ஹதீஸ் நம்பி ஒரு அமலை செய்வோம். அந்த ஹதீஸ் பலவீனமானது என்று ஆதாரப்பூர்வமாக நமக்கு நிரூபிக்கப்படுது, விட்டுற வேண்டியதான். இப்ப இந்த நிலைப்பாட்டுக்கு நாங்க வருவோம் சொன்னால் ஒற்றுமை என்பது தானா வரும். இதை விட்டு போட்டு நாங்க எல்லாம் ஒற்றுமையாயிருப்போம், எங்கெங்க கருத்து முரண்பாடுகளை நாங்க ஒரே பள்ளிக்குள்ள தப்லீக் ஜமாத் வருவாங்க, அவங்க ஜுமைராத்து நடத்துவாங்க, ஜமாத் இஸ்லாமி வருவாங்க, அவங்க பையத்து வாங்குவாங்க, ஹிஸ்பு தஹ்ரீர் வருவாங்க, அவங்க எல்லாம் செய்வாங்க, அவங்களோட கொள்கையை பாதிப்பாங்க, நாங்க சும்மா அப்படி பார்த்துருக்கோம். இப்படி இது ஒற்றுமையாக பிழை நடந்தால் அந்த பிழையை குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையிலே நாங்கள் நிரூபிக்கணும். நான் ஒரு கருத்தை சொன்னா அந்த கருத்துக்கு நான் தான் பொறுப்பு, அந்த கருத்தை நான் நிரூபிக்கணும். அந்த கருத்து சரியா என்று சொன்னா எதிர்த்தரப்புகள் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லி அதை சரின்னு நிரூபிக்கணும். அப்ப எனக்கு அது நிரூபிக்க முடியல, நான் சொல்றது நீங்க தான் ஏற்றுக்கொள்ளணும் என்று வந்தா இது நியாயமான ஒரு அணுகுமுறையாக அது இருக்காது. அப்ப இந்த நிலைப்பாட்டோடு தான் இந்த நம்முடைய இந்த பள்ளிவாசல், இந்த பள்ளிவாசலோட நிர்வாகம், இங்க இருக்கக்கூடிய சகோதரர்கள் இருக்கிறார்கள். இதுக்கு அப்பால ஒற்றுமை என்ற பெயரால் கொள்கையை விட்டு போட்டு இறங்கி போற ஒரு நிலைப்பாட்டுக்கு நாங்க ஒரு நாள் உடன்பட முடியாது. ஒற்றுமைன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க வந்தபோது
ஏதோ ஒரு வகையில சமுதாயம் பிரிக்கப்பட்டார்கள். எப்படியெல்லாம் அவதிப்பட்டாங்க. கொஞ்சம் பேர் கொஞ்சம் அபிசீனியாவுக்கு போறது, மக்காவுக்கு போறது, ரெண்டாம் முறை போறது, என்ன ஊரை விட்டு மதீனாவுக்கு போறது, பிரிஞ்சுதா இல்லையா? அப்ப இந்த பிரிவினைகளை தடுக்க இயலாது. ஹக்குன்னு வந்தா ஹக்குள்ளவர்கள் ஒரு பக்கமாக, பாத்தில் உள்ளவர்கள் மறுபக்கமாக யதார்த்தமாக மாறி உள்ளவர்கள். இதுதான் உண்மையான நிலைப்பாடு. அப்ப இந்த நிலைப்பாடுகளோடு தான் எங்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் அணுக வேண்டும். அப்ப இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற இந்த அடிப்படை கலிமாவை நாங்கள் சொன்னா அதை நடைமுறைப்படுத்தும். சும்மா நாங்க சொல்லிட்டோம், நாங்க முஸ்லீம், நாங்க கலிமா சொல்லிட்டோம். அப்ப அந்த நடைமுறைப்படுத்துவதற்கு தான் நான் இந்த சொன்ன இந்த விஷயங்களை நான் ஒன்னொன்னா சொல்லிட்டு வரேன். அந்த வகையில் நாங்கள் கடைசியாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா அல் அல் இன்கியாத். நாங்க வாழ்க்கையில் நாம சொன்ன அந்த கலிமாவை கொண்டு வருவது, வழிபடுவது, அதை நடைமுறைப்படுத்துவது. நாங்க நடைமுறைப்படுத்தாம வெறுமனே லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லிட்டு இருந்தா அது ஒரு பிரயோசனம் தராது. அல்லாஹ் சொல்லிருக்காங்களா சூரா அஸ்-ஸுமர் 39வது அத்தியாயத்தினுடைய 54வது வசனம் 39:54 அல்லாஹ் சொல்றான் வ அனீபு இலா ரப்பிக்கும், உங்களுடைய ரப்பளவிலே நீங்கள் மீண்டு விடுங்கள். வ அஸ்லிமு, அவனுக்கு நீங்கள் முழுமையாக கட்டுப்பட்டு விடுங்கள். அஸ்லிமு லஹு, அவனுக்கு நீங்கள் முழுமையாக கட்டுப்பட்டு விடுங்கள். மின் கபலி ஐ யஅதியகுமுல் அஸாப், உங்களிடத்தில் அல்லாஹ்வின் வேதனை வருவதற்கு முன்பு. சும்ம லா துன்சரூன், பிறகு நீங்கள் உதவி செய்யப்பட மாட்டீர்கள். அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப அல்லாஹ் இங்க என்ன சொல்றான்னு சொன்னா, நீங்கள் உங்களுடைய அல்லாஹ்வின் பால் மீண்டு விடுங்கள். அல்லாஹ்வின் பால் மீளுங்கண்டா என்ன? அவன் அளவில் நீங்கள் செல்லுங்கள், அவன் சொல்றதை செய்யுங்க, அவனுக்கு வழிபடுங்க, அவனுடைய வார்த்தைகளை கட்டுப்படுங்க, அவனுடைய மார்க்கத்துக்கு நீங்க முழுமையாக நீங்கள் வழிபட்டு விடுங்கள் என்பதை அல்லாஹ் சொல்றான். நாங்க அவன் அளவில் மீளுதல், நாங்கள் அல்லாஹ்வின் அடியார்கள். யூதர்கள் சொன்னாங்க, எப்படி சொன்னாங்க? நஹ்னு அஹிப்பாஉல்லாஹ், நாங்கள் அல்லாஹ்வுக்கு ரொம்ப விசுவாசமானவர்கள் சொன்னாங்க. ஆனா கட்டுப்பட்டாங்களா? இல்ல. என்ன செஞ்சாங்க? அல்லாஹ் கேக்குறாங்க, அஃபதுமினூன பிபாதில் கிதாபி வ தக்ஃபுரூன பிபாத், வேதத்துல கொஞ்சத்தை நம்புறீங்க, கொஞ்சத்தை மறுக்கிறீங்க. இது கட்டுப்பாடு அல்ல. முழுமையாக மார்க்கத்துக்கு ஒருத்தன் தன்னையும் முழுமையாக ஒப்படைச்சிடும். அல்லாஹ் சொல்லனா இல்லையா? வலஹு அஸ்லம மன் ஃபிஸ் ஸமாவாத்தி வ மன் ஃபில் அர்த், இந்த வானம் பூமியில இருக்கிற எல்லாமே அல்லாஹ்வுக்கு வழிபட்டு விட்டது. தௌஅன் வ கர்ஹன், விரும்பியோ வெறுத்தோ அல்லாஹ்வுக்கு இவைகள் எல்லாம் வழிபடுகிறது. நான் பல சந்தர்ப்பங்களில் ஒரு வசனம் சொல்வேன், அலம் தர, நபியே நீங்கள் பார்க்கலையா, அன்னல்லாஹ யஸ்ஜுது லஹு மன் ஃபிஸ் ஸமாவாத்தி வ மன் ஃபில் அர்த், இந்த வானம் பூமியில இருக்கிறதெல்லாம் அல்லாஹ்வுக்கு சஜதா செய்வதை நபியே நீங்கள் பார்க்கலையா? வஷ்ஷம்ஸு வல் கமர் வல் நுஜூம் வல் ஜிபால் வல் ஷஜர் வல் தவா, அல்லாஹ் சொல்றான். வஷ்ஷம்ஸ் சூரியன், வல் கமர் சந்திரன், வல் நுஜூம் நட்சத்திரங்கள், வல் ஷஜர் மரங்கள், வல் தவா கால்நடைகள், வ கஸீரு மினன் நாஸ் மனிதர்களில் பெரும்பாலானவர்கள், அல்லாஹ் சொல்றான், வழிபட்டு நடக்கிறாங்க, சுஜூது செய்றாங்க, சிரமணிறாங்கன்றா. அப்ப உண்மையான வழிபாடுகள் நாங்க கலிமாவை சொல்லிட்டு அல்லாஹ்வுக்கு முழுமையா சரணடையணும். எந்த ஒரு விஷயத்திலையும் அல்லாஹ் தடுத்தது நாங்க ஒதுங்கிடணும், அல்லாஹ் ஏவுறதை நாங்க செய்யணும், எடுத்து நடக்கணும். முடியுமான வரைக்கும் உதுகுலு பிஸ்ஸில்மி காஃபா, மார்க்கத்தில் நீங்க முழுமையாக நுழைங்க. முழுமையா நுழைங்கன்னா என்ன? மார்க்கத்தினுடைய அடிப்படைகளை எல்லாம் உங்களோட வாழ்க்கையில நீங்க எடுத்து நடங்க. வட்டி அல்லாஹ் ஹராமாக்கினா தூக்கி வீசிடணும், விபச்சாரத்தை அல்லாஹ் ஹராமாக்கினா தூக்கி வீசிடணும், திருமணத்தை அல்லாஹ் ஹலாலாக்கினா அதை நாங்க ஏற்றுக்கொள்ளணும். வாழ்க்கையில எல்லா விஷயத்திலுமே நாங்க ஹராத்தை ஹலாலை பேணி நடக்க வேண்டும், சரியானதை செய்ய வேண்டும், பிழையானதை விட்டுவிட வேண்டும். ஒன்று பிழைன்னு தெரியுது, எங்களோட கௌரவம் எங்களுக்கு விடாது, அது எப்படி அதை உடையலாம். இந்த மாதிரி நீங்க ஒரு விஷயத்தை விடுவதற்கு உங்களோட கௌரவம் தடுக்கிறது என்று சொன்னால், ஒரு விஷயத்தை தடுப்பதற்கு உங்களுடைய கௌரவம் தடையாக இருக்கிறது என்று சொன்னால், நீங்க சொன்ன கலிமான வேலை இல்லை. நீங்க அல்லாஹ்வுடைய அடிமையா இருக்க போறேன்னு சொல்லிக்கிறீங்க, அல்லாஹ்ட்ட உனக்கு மட்டும்தான் கட்டுப்படுவேன்னு சொல்லிக்கிறீங்க, உன்னை தவிர யாரையும் வணங்க மாட்டேன்னு சொல்லிக்கிறீங்க. ஆனா நீங்க சொல்றதை செய்றீங்கல்ல. நீதமாக நடக்க சொல்லலாம் சொல்லலாம், யாதிலு ஹுவ அக்ரபு லித்தக்வா, நீதமாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள், இறையச்சத்துக்கு அது நெருக்கமாக இருக்கிறது. நீதம் இல்லை எங்கள்கிட்ட, முழுக்க முழுக்க அநியாயம் பண்றோம். ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? ஃபத்தகுல் ظுல்ம், அக்கிரமம் செய்வது நீங்கள் பயப்படுங்கள். ஃபஇன்ன ظுல்ம ظுலுமாத்துல் யௌமல் கியாமா, அக்கிரமம் என்பது கியாமத்துடைய நாளிலே இருள்களாக வரும். ஃபத்தகு ஷுஹ, கஞ்சத்தனம் செய்வதை நீங்கள் பயப்படுங்கள். ஃபஇன்ன ஷுஹ அஹ்லக மன் கான கப்லக்கும், கஞ்சத்தனம் என்பது உங்களுக்கு முன்னால் உள்ளவர்களை அழித்து விட்டது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்ப நாங்க முழுமையாக எல்லா விஷயத்திலுமே
அல்லாஹ்வுடைய ஏவல் விலக்கல்கள், ஏவல்களை எடுத்து நடக்கிறது, விலக்கல்களை தவிர்த்து நடக்கிறது. இதை செஞ்சாதான் நாங்க சொல்லி இருக்கக்கூடிய அந்த கலிமா உண்மையான உயிரோட்டம் உள்ளதாக இருக்கு. ஆனா இன்னைக்கு எங்கட நிலைமை என்ன? அல்லாஹ் சொல்றானே, உங்களை மறந்து விட்டு இப்ப நிறைய பேர் என்ன நினைக்கிறா, என்னுடைய போன்ல நான் நினைக்கிறேன் நான் செய்யறதெல்லாம் சரி அப்படின்னு நான் நினைக்க ஆரம்பிக்கிறேன். இவ்வளவு பிரச்சனை என்ன? டேய், நான் இதுல ஏதாவது மிஸ்டேக் பண்ணிக்கிறேனா? இந்த விஷயத்துல நான் நேர்மையா இருக்கிறேனா? நான் சரியா இருக்கிறேனா? நான் சரியான இபாதத்தில் இருக்கிறேனா? என்னட்ட இஹ்லாஸ் இருக்கிறதா? என்னட்ட உண்மையான கட்டுப்பாடு இருக்கிறதா? என்னட்ட நிதானம் இருக்கிறதா? இதெல்லாம் நான் பாக்குறல. இன்னைக்கு என்ன நடக்குது? எல்லா பயான்கள்ல கூட நாங்க மாறுறோமான்னு பாருங்க. இல்ல, இவ பயான் பண்ற நான் என்ன நினைக்கிறேன், நான் எனக்கு பயான் பண்றல, உங்களுக்கு தான் நான் பண்றது, எனக்கு அது எனக்கு இல்ல, ஊருக்கு தான் உபதேசம், எனக்கு இல்ல. அப்படியான நிலைப்பாடு பயான் பண்ணக்கூடிய நம்மள்கிட்ட, கேட்கக்கூடிய நம்மள்கிட்ட கொடுத்தார் சரியான குழு, எனக்கு இல்லது இன்னொருத்தனுக்கு தான் கொடுத்துக்கிறாரு. அப்ப என்னட்ட போட்டிருக்குமே நான் 100க்கு 100 கரெக்ட் அப்படின்னு நாங்க நினைக்க ஆரம்பிச்சா கண்டிப்பாக என்ன செய்யறாது, இந்த களிமா நம்மள்ட்ட மாற்றத்தை உண்டாக்காது. அப்ப அல்லாஹ் சொல்றது, ஒரு வசனம் சொல்லும் போது அல்லாஹ் சொல்றான், இன்னமல் முஃமினூன அல்லதீன, மூமின்கள் யார் என்றால் இதா துக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும், அல்லாஹ்வுடைய செய்திகள் அவர்களுக்கு சொல்லப்பட்டால் உள்ளங்கள் எல்லாம் நடுங்க வேண்டும். முதலாவது எனக்கு சஹாபாக்களை பாருங்க, அல்லாஹ் பொருந்திக் கொண்ட ஒரு கூட்டம், அல்லாஹ் பொருந்திக் கொண்ட, அல்லாஹ்வை பொருந்திக் கொண்ட ஒரு கூட்டம், அல்லாஹ்வுடைய தூதர் உபதேசம் பண்றாங்க. எப்படி? மௌஇலத்தன் பலீகத்தன், உருக்கமான உபதேசம். அந்த உபதேசத்தை கேட்டு தரபத் மின்ஹல் உயூன், கண்கள்ல இருந்து கண்ணீர் வடியுது. வஜிலத் மின்ஹல் குலூப், உள்ளங்கள் எல்லாம் நடுங்குது. யார சொல்லலாம்? இந்த உபதேசத்தை பார்த்தா நீங்க எங்களோட போற மாதிரி தெரியுது. யார சொல்லலாம்? இன்னும் கொஞ்சம் சொல்லுங்க. யார சொல்லலாம்? அவுசினா யார சொல்லலாம்? என்ன சொன்னாங்க? ஊசிக்கும் பி தக்வல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து நடக்குமாறு உங்களுக்கு நான் உபதேசம் பண்ணுகிறேன். வஸ்ஸம் வத்தா, செவிமடுக்க வேண்டும், கட்டுப்பட வேண்டும். உங்களுக்கு கால்கள் உடைந்த கருப்பு அடிமை தலைவராக இருந்தாலும், தலைவர் சொன்ன ஆட்சி தலைவர், கட்டுப்பட வேண்டும் என்று சொன்னார்கள். அப்ப உபதேசங்கள், செய்திகள் எங்கள்கிட்ட பயனளிக்குதா? இல்லை. சொல்லக்கூடிய என்னட்டையும் குறவு, கேட்கக்கூடிய உங்கள்கிட்டையும் குறவு. அப்ப இந்த நிலைப்பாடு நம்மள்கிட்ட இருக்குமா இருந்தா எங்கட தவறுகளை நாங்கள் இனங்காண முடியாது. எவ்வளவு தவறுகள் வெளிப்படையாக நாங்கள் விடுகிறோம், ஆனால் நியாயப்படுத்த ட்ரை பண்றோம், சரின்னு சொல்ல பார்க்கிறோம். இதான் நடக்குது. அப்ப இது நம்மட வாழ்க்கையில சரியான இந்த பக்குவம் வரலன்னு சொன்னா களிமாவால, நம்ம சொன்ன களிமாவால வெற்றி கிடைக்காது, முழுமையா கிடைக்காது. என்னைக்காவது தப்பனா உண்மையான நியத்தோட சொல்லியிருந்தா அது எப்ப தப்புன்றதுக்கு அல்லாஹ் உத்தரவாதம் தரவும் இல்லை. அப்ப இதை பார்க்கணும். எனவேதான் அல்லாஹ் சொல்றான், வ அனீபு இலா ரப்பிக்கும் வ அஸ்லிமு, நீங்கள் அவனுக்கு கட்டுப்பட்டு நடங்க. மின் கப்லி அன் யஅதியக்கும் அஸாபு, அல்லாஹ்வுடைய தண்டனை வருவதற்கு முன். தண்டனை என்ன? ரெண்டு, உலகத்திலேயும் மிகுது, மறுமையிலும் மிகுது. ஃபித் துன்யா ஹிஸ்யும் வ ஃபில் ஆகிரத்தி அஸாபும் முபீன், உலகத்திலும் இழிவு, மறுமையிலும் பயங்கரமான தண்டனை. சில தவறுகளை அல்லாஹ் உலகத்திலே பனிஷ்மென்ட் கொடுத்துருவான். நீங்க பார்க்கலாம், சில தவறுகளை, சில குற்றங்களுக்கு அல்லாஹ் ஓரளவுக்கு தான் போட்டு கிடைப்பான், சில அவகாசம் கொடுத்துக்கிட்டே இருப்பான். ஓகே, கொஞ்சம் பார்ப்போம், கொஞ்சம் பார்ப்போம், பார்ப்போம், பார்ப்போம். லாஸ்டா என்ன செய்வான்? பிடிச்சானா ஒரே புடி. இது அல்லாஹ்வுடைய வேலை. உடனே தண்டனை கொடுக்கறது இல்லை. அல்லாஹ் பார்க்க சொல்றானா இல்லையா? அதாவது குல் ஹுவல் காதிரு அலா யபஅஸ அலைக்கும் மின் அஸாபின் மின் ஃபௌகிக்கும், நபி நீங்க சொல்லுங்க நபியே, அல்லாஹ் வந்து வானத்துக்கு மேலே இருந்து தண்டனை கொண்டு வந்துருவான். அவ் மின் தஹ்தி அர்ஜுலிக்கும், அல்லது காலுக்கு கீழே இருந்து கொண்டு வருவான். அவ் யல்பிசக்கும் ஷியான், அல்லது உங்களை துண்டுதெல்லாம் பிரிச்சுவான். யுதீக பாதுக்கும் பாசவா, ஒரு சிலர் மற்ற சிலருக்கு நோவினை கொடுப்பீங்க. அப்படி செய்வான். அல்லாஹ் தண்டிக்கணும்னு நினைச்சா நீங்க ஒழுங்கா இல்லைண்டா, நீங்க அல்லாஹ்வுக்கு பயந்து நடக்கலண்டா, அல்லாஹ்வுடைய வரம்புகளை நீங்க பகிரங்கமா மீறீங்கண்டா, அடாவடித்தனம் பண்றீங்கண்டா, அநியாயம் பண்றீங்கண்டா, நியாயம் தவறி நடக்கிறீங்கன்னு சொன்னா உங்களை என்ன செஞ்சிருவான்? பிரிச்சிருவான். பிரிச்சா என்ன நடக்கும்? அவன் உங்களை திட்டுவான், நீங்க அவனை திட்டுவீங்க. இதே மாதிரி அதான், நீங்க சரியாக நடக்கலன்னு சொன்னா உங்களை போக்கி விடுவான், இன்னொரு சமுதாயத்தை கொண்டு வருவான். யஸ்தப்தில் கௌமன் கைரக்கும், உங்கள் அல்லாத வேறு ஒரு சமுதாயத்தை கொண்டு வருவான், உங்களை போல அவங்க இருக்க மாட்டாங்க. அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப இந்த அதாபுகளை அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்றான். வமன் அஹ்ஸனு தீன் மிம்மன் அஸ்லம வஜ்ஹஹு லில்லாஹ், உங்களில் மார்க்கத்தால் மிகச் சிறந்தவர் யார்? மிம்மன் அஸ்லம வஜ்ஹஹு லில்லாஹ், தன்னுடைய முகத்தை முழுமையாக அல்லாஹ்வுக்கு அடிபணிய செய்கிறான். வஹுவ முஹ்சின், அவனோ நல்ல செயலில் ஈடுபடவும் செய்கிறான். நல்ல செயலில் ஈடுபட்டுக் கொண்டு நல்லவனாக இருந்து கொண்டு முழுமையாக ஒருவன் அல்லாஹ்வுடைய தீனுக்காக தன்னை சரணடைய செய்து கொண்டு
வத்தபா மில்லத்த இப்ராஹிம் ஹனீஃபன், இப்ராஹிமுடைய வழிமுறையை தூய்மையாக யார் பின்பற்றுகிறாரோ அத்தகையவர்களை விட மார்க்கத்தால் மிக அழகானவர் யார்? என்ன அல்லாஹ் சொல்றான்? உங்களோட முகத்தை முழுமையா அல்லாஹ்வின் பக்கம் இருக்கும். அப்படின்னா என்ன? உங்களோட விருப்பு வெறுப்புகள், உங்களோட உணர்வுகள், உங்களோட நியாயங்கள், உங்களோட நீதிகள், உங்களோட பார்வைகள் எல்லாம் குர்ஆனை நோக்கி இருக்கும். குர்ஆன் சொன்னா அதுதான் எங்களோட லைஃப். குர்ஆன் சொன்னா அதுதான் எங்களோட முடிவு. குர்ஆன் சொன்னா அதுதான் எங்களோட தீர்மானம். குர்ஆன் சொன்னா அதுதான் எங்களோட வழிமுறை. குர்ஆன் சொன்னா அதுதான் எங்களோட வாழ்க்கை. இந்த நிலைப்பாட்டுக்கு உங்களோட மூஞ்ச நீங்க திருப்புங்க. திருப்பிக் கொண்டு நீங்களும் நல்லவர்களாக இருங்க. இன்னைக்கு குர்ஆன் சுன்னாவை பேசுகிற நிறைய நம்முடைய சகோதரர்கள் பேச தெரியல, பண்பாடுகள் சரியில்லை, அடுத்த ஊர்களோடு சரியா நடக்க தெரியல, அடுத்த சகோதரனோட முறையா நடக்க தெரியல, அடுத்தவனுடைய உணர்வுகளை மன உணர்வுகளை புரிய தெரியல. எப்படி நாங்க சரியான ஒரு முழுமையான முஸ்லீமா இருக்க போறோம்? வெறுமனே 5 நேரம் வந்து அல்லாஹ் அக்பர் பள்ளியில தொழுற மட்டும்தான் இறைச்சம் நாங்க நினைக்கிறோமா? குர்ஆன் சுன்னாவைத்தான் நாங்க பின்பற்றுறோம், வாயிலேயே பேசுறதுதான் எங்களுக்கு நீங்க நினைக்கிறீங்களா? அது மட்டும்தான் மார்க்கம் நினைக்கிறீங்களா? அல்லது நாங்க விதத்தின் பக்கம் போக மாட்டோம், சுன்னாவைத்தான் பின்பற்றுவோம், இப்படி 4 பேர்கிட்ட போய் ரோட்ல வச்சு பயான் பண்றதுதான் மார்க்கம் நினைக்கிறோமா? இல்ல. விட்டு கொடுப்பு இல்ல, பணிவு இல்ல, நியாயத்தை நேசிக்கிற பண்பு இல்ல, சரியானது மக்கள் செல்லணும்னு நியாயம் இல்ல, சரியானதை நடைமுறைப்படுத்தணும் நியாயம் இல்ல. என்ன செய்யறோம்? எங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை மிஸ்யூஸ் பண்றோம், எங்களுக்கு கிடைக்கிற சந்தர்ப்பங்களை சரியாக பயன்படுத்துறோம். இல்ல, நடக்குதா இல்லையா? எங்களுக்கு தரப்பட்ட அமானிதங்களை மோசடி செய்கிறோம், நம்பிக்கைக்கு துரோகம் பண்றோம், ஏமாத்துறோம், வாக்கு கொடுத்தா மாறு செய்யறோம். எல்லாருக்கும் இந்த குறைபாடு இருக்கிறது. அப்ப என்ன எப்படி அல்லாஹ்வுக்கு நாங்க முழுமையா சரணடைஞ்சு சொல்லலாம்? அப்ப இந்த நிலைப்பாடு எங்களுக்கு குறைவு. நம்பி உன்னை கொடுத்தா அது கிடைக்குமா இல்லையா என்று நாங்க சந்தேகப்பட்டு நிற்க வேண்டியது. யாரை நம்புறது? யார் உண்மையாளர், யார் பொய்யன்? உண்மையான நோக்கத்தோட யார் பேசுறாங்க, யார் ஏமாத்துறாங்க? அப்ப இப்படி இருந்து கொண்டு நாங்க எப்படி முழுமையாக அல்லாஹ்வுக்கு சரணடைஞ்சு சொல்றது? அப்ப இந்த நிலைப்பாட்டுக்கு வரணும். அப்பதான் களிமா எங்கள்கிட்ட வேலை செய்யும். சும்மா நாங்க கொள்கைவாதிகள், நாங்கள் ஏகத்துவாதிகள், நாங்க குர்ஆன் சுன்னாவைத்தான் பின்பற்றோம்னு சொல்லிடலாம். அல்லாஹ் கேட்கிறான், எதுக்கு நீங்க செய்யாத அடுத்தவங்களுக்கு போய் சொல்ல போறேன்? குர்ஆன் சுன்னானா பின்பற்றணும். என்ன தொழுகையில மட்டும்தான் விதத்தை செய்யக்கூடாது, மற்றதுல எல்லாத்துலயும் எல்லாம் செய்யலாமா? அப்ப இதை நாங்க பார்க்கணும். நாங்க பேசுறதுல மட்டும்தான் சுன்னாவை பேசுவோமா? அது வாழ்க்கையில எடுத்து நடக்க மாட்டோமா? எங்களுக்கு கடமைகள் இல்லையா? பொறுப்புகள் இல்லையா? எங்களுக்கு அல்லாஹ் தடுத்தவைகள் இல்லையா? நாங்க பேணி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒண்ணுமே இல்லையா? அவ முழுமையான இந்த கலிமா எங்கள்கிட்ட வரணுமா இருந்தால் அல்லாஹ் சொல்றான், வமன் அஹ்ஸனு தீனன் மிம்மன் அஸ்லம வஜ்ஹஹு லில்லாஹ் வஹுவ முஹ்ஸினுன் வத்தபா மில்லத்த இப்ராஹிம். இப்ராஹிமுடைய ரூட்ல போங்க. என்ன இப்ராஹிமுடைய ரூட்? அலைஹிஸ்ஸலாம். சத்தியத்தை சத்தியமாக மதிங்க, சத்தியத்தை சத்தியமாக பேசுங்க, சத்தியத்துக்காக உழைங்க, சத்தியத்துக்காக வாழுங்க. எது வந்தாலும் சத்தியத்துக்காக எதையும் இழப்பதற்கு தயாராக இருங்க. சத்தியத்துக்காக உங்களோட பொருளாதாரத்தை செலவழிங்க, சத்தியத்துக்காக உங்களோட நேரத்தை நீங்க செலவழிங்க. ஒரு மண்டே கிளாஸ்ல வந்து எங்களுக்கு கலந்து கொள்ள முடியல. போன முறை எத்தனை பேரு? இதுல அரவாசம் இல்ல, நியாயமான காரணங்கள் இருக்கிறது, தேவையான வேலைகள் இருக்கிறது, அவசரம் இருக்கு, அது வேற, அது எல்லாருக்கும் வரத்தான் செய்யும். அதுக்காக எந்த நாளுமா எங்களுக்கு முடியல. ஒரு மணித்தியாலத்தை ஒதுக்கி பயானுக்கு வர முடியல. அங்க இருந்து ஒரு 3 ரூபா 4 ரூபா பெட்ரோலை செலவழிக்க மனசு இடம் கொடுக்குது இல்ல. அல்லாஹ் சொல்றான், ஒத்தபா மில்லத்த இப்ராஹிம். இப்ராஹிமுடைய சுன்னா பின்பற்றுங்க. நாங்க பார்க்கிறோம் சில சகோதரர்கள் எவ்வளவு தூரத்துல இருந்து நடந்து வராங்க, சத்தியத்தை படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க, ஆர்வப்படுறாங்க, அதை அடுத்த மக்களுக்கு எடுத்து சொல்ல நினைக்கிறாங்க. ஆனா அல்லாஹ் எவ்வளவு நியமத்துகளை எங்களுக்கு தாரோம். சம்பாதிக்காமலே வருமானம் வரக்கூடிய வழியை செஞ்சுக்கிறானா இல்ல இந்த ஊர்ல? அது நியமத்தா இல்லையா? இன்னைக்கு பாருங்க ஊர்ல சுப்ஹானல்லாஹ் கண் கலங்குவீங்க. சிலருடைய வரலாறுகளை நீங்க பாத்தீங்கன்னா தின்ன சாப்பாடு இல்ல, மத்தியானது கறி வாங்குறதுக்கு வழி இல்ல, அதாவது பிஞ்ச ஓலைகளை மேஞ்சிக்கிட்டு மலைக்குள்ள நனையாம இருக்கிறதுக்கு ஒழுங்கான வீடு இல்ல. சில குடும்பங்கள் மரத்து ஓரங்கள்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. பாக்குறமா இல்லையா? தின்ன வழி இல்ல, கடன் பிரச்சனைகள், ஊர்ல வாழ முடியல. ஏன் வியாபாரம் பண்ணியாச்சு, லொஸ்ட், ஊரை விட்டு ஓடியாச்சு. இன்னைக்கு கண்ணீர்களோட எத்தனை குடும்பங்கள் வாழ்றாங்க. எனது சீதன கொடுமையான இன்னொரு பக்கத்துல பிரச்சனை. ஏன்னா நேற்று கூட ஒரு சகோதரர் நாங்க சந்திக்கும் போது சொல்றாரு, 4 பிள்ளைகளை கட்டி கொடுத்துக்கிறேன், என்ன எனக்கு லட்சக்கணக்கில் இழந்துட்டேன், எந்த சொத்தும் இல்ல, எல்லாம் தந்தா செய்றீங்க. இது இல்லாம பாருங்க, வெளிநாடுகளில் போய் பாருங்க, குமரி பிள்ளைகள் கிட்டத்தட்ட 21 வயசு இருக்கும். இலங்கையை சேர்ந்த ஒரு பொம்பளை பிள்ளை 3 பிள்ளையோட இருக்கிறார். ஷார்ஜாட்ட ஒரு இடத்துல, துபாயில போய் நாங்க பார்க்கிறோம். அந்த பிள்ளையை காப்பாத்தி நாட்டுக்கு அனுப்ப முடியல. என்ன காரணம்? ஒரு புள்ள வந்து எந்த சர்டிபிகேட்டும் இல்ல, எந்த பதிவும் இல்ல. அது ஒரு அரபு நாட்டில இருந்து ஒரு பிள்ளைய, சின்ன பிள்ளைய அனுப்புறது சாதாரணமான விஷயமா?
எவ்வளவு போராட வேண்டிய, கல்யாணம் முடிக்காம ஒரு இந்து மதத்தை சார்ந்த ஒருவரோடு 3 பிள்ளைக்கு தாயாக இருக்கிறார். 21 வயசு கூட ஆகல. எவ்வளவு கொடுமைகள் இன்னைக்கு சமுதாய இதையெல்லாம் விட்டு காப்பாத்தி ஒரு கௌரவமான ஒரு இடத்துல, மக்கள் மதிக்கக்கூடிய ஒரு இடத்துல எங்களை வச்சுக்கிறானே, அல்லாஹ்வுக்கு நாங்க எவ்வளவு நன்றி செலுத்தணும். என்ன செய்யறோம்? ஒரு மணித்தியாலத்தை செலவழிக்க எங்களுக்கு கஷ்டமா இருக்குது, மார்க்க விஷயங்களை ஈடுபட கஷ்டமா இருக்குது, தொழுவுறதுக்கு கஷ்டமா இருக்குது, ஜமாத்துக்கு போறது கஷ்டமா இருக்குது. இந்த நியமத்துகளை அல்லாஹ் பறிக்க மாட்டான்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு தந்தை இந்த வாய்ப்புகளை எடுக்க மாட்டான்னு நினைக்கிறீங்களா? உங்களோட ஆரோக்கியத்தை எடுக்க மாட்டான்னு நினைக்கிறீங்களா? அப்ப எப்படி இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் நாங்க சொல்லிக்கிறோம், நாங்க வெற்றி பெற போறோம்னு எப்படி சொல்றது? அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வழிமுறையை நீங்க பின்பற்றுங்க. பிறந்த புள்ள இல்லாம இருந்து போட்டு புள்ள எடுத்தா எவ்வளவு பாசமிக்கும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன இரக்கம் இல்லாத அரக்கன்னு நினைச்சீங்களா? அல்லாஹ் சொன்னான்றதுக்காக தான் விட்டாங்க. பாலைவனத்துல கொண்டு விடுண்ட உடனே அவனோட மனசு பட்ட வேதனை அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அல்லாஹ் போறாங்க, பாலைவனத்துல விடுறாங்க. மனைவி கேட்கிறாங்க, ஐன ததுபு யா இப்ராஹிம், எங்க போறீங்க? எங்களை விட்டுட்டு போறீங்க? ஒன்றும் இல்ல, தண்ணியும் இல்ல, ஒன்றும் இல்ல, பாலைவனம். அவ கேட்கிறாங்க, ஒன்றும் சொல்லல. 2ஆம் முறை கேட்கிறாங்க, சொல்லல. 3ஆம் முறை கேட்கிறாங்க, சொல்லல. இப்ராஹிமே அல்லாஹ் அமரக பிஹாதா, அல்லாஹ் தான் இப்படி சொன்னானா? நாம் தான் ஆம்டு போய்த்தாங்க. போயிட்டு பாருங்க, அவரோட மனசை வந்து ஒரு இடத்துல நின்று அல்லாஹ்வோட துஆ செய்றாங்க. அல்லாஹ் இன்னி அஸ்கன்து பிதுர்ரியத்தி பிவாதின் கைர தி ஸராத்தின் இந்த பைத்திக்கல் முக்கரம், உன்னுடைய கண்ணியமான ஒரு வீட்டிலே என்னுடைய குடும்பத்தை நான் விட்டுவிட்டு வந்திருக்கிறேன். எந்த வழியும் இல்லை, தண்ணியும் இல்லை, எதுவும் இல்லை. நீ சொன்னானதுக்கு தான் நான் விட்டு வந்தேன். அப்ப மன அந்த வேதனையினுடைய வெளிப்பாடு விளங்குதா? வேதனைப்பட்டாங்க. புள்ளை யாரு? அல்லாஹ் சொல்லிட்டான், இதுக்கு மேல இல்ல. புள்ளை எவ்வளவு பைத்தியமான அந்த புள்ளை கட்டிக்கணுமா இல்லையா? புள்ளை என்ன சொல்லுது? என்னுடைய அருமை மகனே, இன்னி அராஃபில் மனாமி அன்னி அதுபவ், உன்னை அறுத்து பலியிடுமாறு நான் கனவு கண்டிருக்கிறேன். என்ன சொல்றா? புள்ளை என்ன சொல்லிக்கணும்? பைத்தியம் ஆகணும், மென்டல் ஆகணும், அப்படித்தானே சொல்லணும். யா அபத்தி ஃபல் மா தூமர், நீங்க உங்களுக்கு ஏவப்பட்டதை செய்யுங்க. சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரின், நான் பொறுமையா இருப்பேன். இதான் கட்டுப்பாடு. அல்லாஹ் சொன்னா அங்கிட்டு இல்ல. பாப்பா வாய்ந்தாலும் தூக்கி வீசணும், உமா வாய்ந்தாலும் தூக்கி வீசணும், கூட்டாளியா இருந்தாலும் தூக்கி வீசணும். அல்லாஹ்வுடைய மார்க்கமா இருந்தா உண்மையான வழிபாடு அதுக்கு தான் நிற்கும். அல்லாஹ் சொன்னா செய்யும், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நாங்க செய்யறோம். அப்ப இந்த நிலைப்பாட்டுக்கு நாங்க வந்தா அதுதான் சரணடைதல், அதுதான் கட்டுப்படுதல், அதுதான் கொண்டு வருதல். அல்லாஹ் தான் சொல்றான், மார்க்கத்தால் சிறந்தவர் யார்? அல்லாஹ்வுக்கு வழிபடுகிறார், தன்னுடைய முகத்தை முழுமையாக அல்லாஹ்வுக்கு திருப்புகிறார், இப்ராஹிமுடைய வழிமுறை அவர் பின்பற்றுகிறாரே, அவரை விட அழகான மார்க்கத்தில் இருப்போர் யார்? அல்லாஹ் கேட்கிறார். எனவே அல்லாஹ் தஆலா என்ன சொல்றாரு தெரியுமா? எல்லாத்திலையும் நாங்க அல்லாஹ்வுக்கு சரணடைகிறோம். வெறுமனே களிமா சொல்லிக்கிறோம், நாங்க முஸ்லீம். ஏவா முஸ்லீம்? நாங்க களிமா சொன்னவர்கள், களிமா சொன்னவர்கள் முஸ்லீம். அப்ப இன்னொரு கூட்டம் களிமாவே தேவையில்லை, நாங்க பையத்தில், அது வேற வழிகள். களிமா என்பது அடிப்படையானது, அதை வாழ்க்கையில முழுமையா கொண்டு வர வேண்டும். அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்? வமை யுஸ்லிம் வஜ்ஹஹு இலல்லாஹி வஹுவ முஹ்ஸினுன் ஃபக்கத் இஸ்தம்ஸக பில் உர்வத்தில் உஸ்கா. எவனொருவன் தன்னுடைய முகத்தை முழுமையாக அல்லாஹ்வுக்கு சரணடைய செய்கிறானோ, அவனும் நல்லவனாக இருக்கிறானோ, ஃபக்கத் இஸ்தம்ஸக பில் உர்வத்தில் உஸ்கா, பலமான ஒரு கயிற்றை அவன் பற்றி பிடித்துக் கொண்டான். 31 அத்தியாயம் சூரா லுக்மான்ல 22வது வசனத்தில் இருக்கு. அல்லாஹ்வுக்கு யார் முழுமையாக தன்னை அடிபணிய செய்கிறானோ, தன்னுடைய முகத்தை அல்லாஹ்வின் பக்கம் திருப்புகிறானோ, அல்லாஹ் சொன்னதை தான் நான் செய்வேன் என்ற நிலைப்பாட்டில் யார் இருக்கிறானோ, ஃபக்கத் இஸ்தம்ஸக பில் உர்வத்தில் உஸ்கா, பலமான ஒரு கயிற்றை அவன் பிடித்துக் கொண்டான் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப வழிபாடு என்பது முக்கியம், கட்டுப்பாடு என்பது முக்கியம், வாழ்வில் அதை சரியான முறையில் நடைமுறைப்படுத்த வேண்டியது முக்கியம். இந்த நடைமுறைப்படுத்துதல் இல்லாமல் வெறும் தத்துவமாக, வெறும் கொள்கையாக, வெறும் பிரச்சாரமாக இருந்தா ஏட்டி சுரக்காய்களாத்தான் அது இருக்கு. ஏட்டில் ஒரு சுரக்காய் கறி வச்சுக்கிட்டு கறியாக்க, அது உண்மையான சுரக்காயை தான் கறியாக்க. சும்மா பார்த்தீர்களா எப்படிப்பட்ட சுரக்காய் என்னிடம் இருக்கிறது? சுரக்காய் ஏட்டில் இருக்குது, ஒன்னுகிட்ட இல்லையே, ஒன்னுகிட்ட இருந்தா தான் பிரயோஜனம். அப்ப இது மாதிரி நாங்க இந்த களிமா வாக்கிடக்கூடாது. எழுதப்பட்ட வெறும் புத்தகமாக இருக்கிறது. குர்ஆன் சொன்னா எங்க போய் குர்ஆன் சொன்னா எல்லாம் புஸ்தகத்தில், உங்ககிட்ட என்கிட்ட ஒண்ணும் இல்லை. அப்ப இந்த குர்ஆன் சொன்னா வந்து தேவையில்லாதது. முழுமையான வெற்றி பெறணுமா இருந்தால் கொள்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும். அல்லாஹ் சொல்றான், ஃபலா வரப்பிக்க லா யுமினூன், உம்முடைய ரப்பின் மீது சத்தியமாக அவர்கள் மூமின்கள் அல்ல. ஹத்தா யுஹக்கிமுக ஃபீமா ஷஜர பைனஹும், தங்களுக்கு மத்தியில் வரக்கூடிய பிரச்சனைகளின் போது உங்களை தீர்ப்பு சொல்லக்கூடியவராக எடுத்து, சும்ம லா யஜிது ஃபீ அன்ஃபுஸிஹிம் ஹரஜன் மிம்மா கலைத், நீங்கள் வழங்கிய தீர்ப்பிலே எந்த விதமான சஞ்சலமும் இல்லாமல் உங்களுடைய தீர்ப்பை அவர்கள் முழுமையாக ஏற்றுக்கொண்டு வயுஸ்லிமு தஸ்லீமா,
முழுமையாக கட்டுப்படாத வரைக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு தீர்ப்பு வந்தா உடனே சரணடைஞ்சிடும். காலு சமிஅனா வ அத்தானா, நாங்கள் செவிமடுத்து விட்டோம், நாங்கள் கட்டுப்பட்டு விட்டோம். இதுதான் சரியான ஒரு மூமினுக்கு அளவீடு. அல்லாஹ் சொன்னானா நாங்க ஏற்றுக்கொண்டோம், கட்டுப்பட்டு விட்டோம், வழிபட்டு விட்டோம் என்ற இந்த வழிபாடு நம்மள்கிட்ட வராத வரை நாங்கள் சொன்ன அந்த கலிமாவிலே எந்த விதமான ஒரு அர்த்தமும் இருக்க முடியாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதனை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ், எவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்றார்களோ, வஹ்தஹு, அவன் தனிமையானவன், தனித்தவன், லா ஷரீக லஹு, அவனுக்கு எந்த விதமான இணையும் இல்லை என்று சொல்லி, அத்தாஅ ஃபீஹா கல்பு, அவனுடைய உள்ளம் அதற்கு வழிபடாத வரை, வதல்ல பிஹா லிசானுஹு, அவனுடைய நாவு அதற்காக பணியாத வரை, வஷஹித அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய தூதரை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொன்னால், ஹர்ரமஹுல்லாஹு அலன்னார், நெருப்புக்கு அவனை ஹராமாக்கி விடுகிறான். நெருப்பு போவானா, நெருப்புக்கு போற நரகத்துக்குள்ள போறது ஹராம், அவனுக்கு சொர்க்கத்தை கொடுப்பான் என்பதை சொல்றான். என்ன செய்யணும்? லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லணும், அவனுக்கு இணை வைத்தல் இல்லை, அவன் தனித்தவன், அவனை கல்பு அதுக்கு வழிபடும். எப்படி? லஹு அத்தாஅ பிஹா கல்பு, அவனுக்கு அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ற அதே நேரம் அவனுடைய உள்ளம் அப்படியே சரணடைந்து விட வேண்டும், கட்டுப்பட்டு விட வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. தபரானி ஃபில் அவ்ஸத் என்ற கிதாபில் ஆதாரபூர்வமான செய்தியாக இது பதியப்பட்டிருக்கு. இதே மாதிரி இன்னும் ஒரு ஹதீஸ், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யகூன ஹவாஹு தபஅன் லிமா ஜித்து பிஹி, உங்களில் ஒருவர் நான் கொண்டு வந்ததை பின்பற்ற வேண்டும் என்ற எண்ணம் இல்லாத போது, லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யகூன ஹவாஹு, அவருடைய எண்ணப்பாடு இருக்க வேண்டும், தபஅன் லிமா ஜித்து பிஹி, நான் எதை கொண்டு வந்தேனோ அதை பின்பற்றுவதாக அவருடைய எண்ணம் இருக்கும். கலிமா மட்டும் சொல்லியாச்சு, மாஷா அல்லாஹ், நாங்க முஸ்லிமா பேத்தோம். பேர் என்னப்பா? பேர் முகமது இப்ராஹிம், பேரு முகமது ஹம்சா, அப்துல் ரஹ்மான், மாஷா அல்லாஹ், முஸ்லிம். இவ்வளவுதான் எங்களுடைய இஸ்லாமிய பேர்லையும் சர்டிபிகேட்லையும் கலிமாவிலையும் தான் தங்கிக்குது. ஆனா எங்களோட உள்ளங்கள் முழுமையாக அல்லாஹ்வுக்கு சரணடைஞ்சு கட்டுப்பட்டு அதை பின்பற்றணும் உண்மையான உணர்வோடு நோக்கத்தோடு எங்களோட வாழ்க்கை இருக்கிறதா என்று பார்த்தா வெளிப்படையான செயலை பார்க்கும்போது அப்படி இருக்கிறதாக விளங்கணும். அப்ப அந்த நம்பிக்கை நம்மளோட வாழ்க்கையில வரணும். அப்ப இதுதான் அல் இன்கியாது ஹுக்மில்லாஹ், அல்லாஹ்வுடைய அந்த ஹுக்குமை, அந்த சட்டத்தை வாழ்வில் நடைமுறைப்படுத்தும் போதுதான் கலிமா முழுமை பெறுகிறது, சீர் வருகிறது என்ற விஷயத்தை பார்க்கலாம். கடைசியாக அல் குபூல், இந்த கலிமா என்ற இந்த அடிப்படையை ஏற்றுக்கொள்ளும், மறுத்துடக்கூடாது. மறுக்காம குர்ஆன் சொன்னாண்டா உடனே சரண்டர், உடனே அதை என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்வது, அதை மறுத்து விடக்கூடாது. அல்லாஹ் தஆலா இதை சொல்லி காட்டுறார். காபிர்களை பொறுத்தவரை லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கொள்கையின்பால் அவர்கள் அழைக்கப்பட்ட போதெல்லாம் என்ன செஞ்சாங்க? மறுத்தார்கள், விமர்சனம் பண்ணினாங்க, ஷைத்தாண்டாங்க, மஜ்னூன் பைத்தியக்காரண்டாங்க, சூனியம் செய்யவண்டாங்க, சூனியத்தின் மூலமாக இல்லாத ஒன்று இருப்பதை போல காட்டுறாரு, எல்லாம் ஒன்றும் இல்ல, சூனியக்காரன் பண்றாருதான் இவரும் பண்றாரு, அதை பண்றாங்கல்ல, இந்த மாதிரி என்ன செஞ்சாங்க இவர்கள் சொன்னார்கள் என்று அல்லாஹ் தஆலா நிறைய வசனங்களை சொல்லி காட்டுறார். உதாரணமாக 37 அத்தியாயம் சூரா அஸ்-சாஃபா, இது அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்னஹும் கானு இதா கீல லஹும் லா இலாஹ இல்லல்லாஹ் யஸ்தக்பிரூன், அவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுங்கள், அல்லாஹ்வை தவிர வணங்குவதற்கு வழிபடுவதற்குரிய வேறு ஒரு இலாஹ் இல்லை என்று சொல்லுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டால் என்ன சொல்றாங்க? யஸ்தக்பிரூன், பெருமை அடிக்கிறார்கள். நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம், இதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். வயகூலுன, இன்னும் என்ன சொல்றாங்க? இன்னா லதாரிகு ஆலிஹத்தனா லிசாயிரின் மஜ்னூன், இந்த கவிஞனுக்காக, இந்த பைத்தியக்காரன் சொல்றான் என்பதற்காக, நஊது பில்லாஹி மின்ஹு, இந்த பைத்தியக்காரன் சொல்கிறான் என்பதற்காக வேண்டி நாங்க எங்கட கடவுளை எல்லாம் விட்டுருவோமா? நான் லேசான வேலையா? இந்த இவன் நேற்று முந்த நாள் எங்களுக்கு இதெல்லாம் கூடாதுன்னு சொன்னா அல்லாஹ் மட்டும்தான் வணங்கணும்னு சொல்றாரு, என்னது எங்கட கடவுளை எல்லாம் நாங்க விடணும்ன்றாரு, நாங்க எப்படி விடுவோம்? பைத்தியக்காரத்தனமா சொல்றாங்க. அப்ப ஹக்கை சொல்லக்கூடிய மனிதர்கள் பைத்தியக்காரர்கள், கவிஞர்கள், சூனியம் செய்யக்கூடியவர்கள் என்று ஏன் மறுக்கப்பட்டார்கள்? அவங்க ஏற்றுக்கொள்ள அறிவியல் பூர்வமாகவோ அல்லது யதார்த்தமாகவோ உண்மைக்கு புறம்பான ஒன்றை நபிமார்கள் கொண்டு வந்தாங்களா? இல்ல. அல்லது எங்களை வணங்குங்கன்னு சொன்னாங்களா? இல்ல. அல்லது உங்களோட கடவுளை போட்டு இந்த இன்னொரு கடவுள் வேற ஒரு அல்லாத கடவுளை காட்டினாங்களா? இல்ல. பொருத்தம் இல்லாத ஒரு கடவுளை அழைக்க சொன்னாங்களா? இல்ல. அப்ப என்ன பிரச்சனை? ஏற்றுக்கொள்றதுக்கு மனசு இடம் கொடுக்கல.
நாங்க இவ்வளவு காலம் இதை செஞ்சுட்டு வந்துட்டோம், நேற்று முந்தினா இவன் ஒன்று சொல்றான், இதுக்காக நாங்க ஏற்றுக்கொள்வோமா, பைத்தியக்கார மாதிரி கத்துறான் அப்படின்றாங்க. புதுசா ஒரு செய்தி வந்த உடனே இவன் லூசேன்னு ஒதுக்கி விட்டுருவாங்க, பைத்தியக்காரன் ஒதுக்கிடுவாங்க. அது என்ன நியாயம் இருக்கிறது? உண்மையா இருக்குமா, பொய்யா இருக்குமா, குர்ஆன்ல இருக்குதா இல்லையா? இது இந்த மாதிரியான மனோநிலை லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னவங்களுக்கு வரணும். அப்ப இந்த கலிமாவை அவர்களுக்கு சொல்லப்பட்ட போது என்ன சொன்னார்கள்? இந்த பைத்தியக்காரர்களுக்காக, இந்த கவிஞர்களுக்காக எங்கட கடவுள்களை நாங்கள் விட்டுவிட முடியுமா? அல்லாஹ் சொல்றான், பல் ஜாஅ பில் ஹக், அவர்கள் உண்மையை கொண்டு வந்திருக்கிறார்கள். வஸத்தகல் முர்சலீன், கடந்த காலத்தில் அனுப்பப்பட்ட நபிமார்களை அவர்கள் உண்மைப்படுத்துகிறார்கள். இன்னக்கும் லதாஇகுல் அஸாபல் அலீம், நீங்கள் கடுமையான வேதனையை சுவைக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். அவ இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை அதை நோக்கி அழைக்கப்படுகிற போது அதை மறுத்து விட்டவர்களுடைய நிலைமை. இப்ப மறுத்துடக்கூடாது, ஏற்றுக்கொள்ளணும். அதுக்கு என்ன நிபந்தனை என்று சொல்வது போல அதை நாங்க மறுத்து விடக்கூடாது என்ற ஒரு செய்தி அல்லாஹ் தஆலா இங்கே சொல்லி காட்டுறார். இதே மாதிரி அஜிபு, அவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். அன்ஜாஹும் முன்திரும் மின்ஹும், அவர்களிடம் இருந்து ஒரு எச்சரிக்கை செய்யக்கூடியவர்கள் அவர்களிடத்திலே வந்தபோது அவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். வகாலல் காஃபிரூன, நிராகரிப்பவர்கள் சொல்கிறார்கள், ஹாதா சாஹிருன் கத்தாப், இவர் சூனியம் செய்யக்கூடிய சூனியக்காரர், பொய் சொல்லக்கூடிய பொய்யர் அப்படின்றாங்க. பொய் படுத்தப்பட்டவர் அல்ல, சூனியம் செய்யப்பட்டவர் அல்ல, சூனியம் செய்யக்கூடியவர், இவர் செய்கிறாரு, இவர் சூனியக்காரர் என்று அவர்கள் சொன்னார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். அஜஅலல் ஆலிஹத இலாஹன் வாஹிதன், இவர்கள் பல கடவுள்களை ஒரே ஒரு கடவுள் என்று ஆக்கிவிட்டார். அஜஅலல் ஆலிஹத இலாஹன் வாஹிதன், எல்லா கடவுளையும் ஒன்னே ஒன்னு சொல்றாரு. நபிமார்கள் வந்து கூப்பிடுறது ஒரு கடவுளை வணங்குறது. இவங்க என்ன நினைச்சாங்க? எல்லா கடவுளுக்கும் ஒரே சக்தி தானே, ஆனா எல்லாத்தையும் சேர்த்து ஒன்னாகி ஒண்ணுக்கு வாங்க இவர் கூப்பிடுறாரு. என்ன, படைப்பது வேறு, அழிப்பது வேறு, காப்பது வேறு, எல்லாம் வேற வேற. இவங்க எல்லாத்தையும் ஒரே பிராஞ்ச் ஆகிட்டாங்க. ஒண்ணுதான் எல்லாமே, வேற வேற ஆக்காதீங்க, ஒருத்தனை கூப்பிடுங்கன்றாங்க. அப்ப இவங்க இதுக்கு என்ன சொல்றாங்க? அஜஅலல் ஆலிஹத இலாஹன் வாஹிதன், எல்லா கடவுளையும் ஒரே ஒரு கடவுளாக இவர் மாற்றி விட்டார். இன்ன ஹாதா லஷைஉன் உஜாப், இது ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது என்று இந்த மக்கள் சொன்னாங்க. இதெல்லாம் ஏன் சொன்னாங்க? ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு சொன்னார்கள். வன்தலகல் மலஉ மின்ஹும் அனிம்ஷு வஸ்பிரு அலா ஆலிஹத்திக்கும் இன் ஹாதா லஷைஉன் யுராத், சொன்னார்கள் அந்த தலைவர்கள், அப்படியே உங்களோட வாட்டில் போங்க, உங்க கடவுள்கள்ல நீங்க உறுதியா இருந்தீங்க. மத தலைவர்கள், பெரியார்கள் ஒரு கூட்டம் என்ன சொன்னாங்க? நீங்க உங்க கடவுள்கள் நீங்க உறுதியா இருந்து கொள்ளுங்க, நீங்க வணங்குற கடவுள்களை விட்டுறாதீங்க, நம்பிக்கை இழந்துடாதீங்க. இந்த இவர் பண்ற பிரச்சாரத்தை பார்க்கும் போது இன்ஹாதா லஷைஉன் யுராத், என்னமோ ஒண்ணு இவர் நாடுகிறார், என்னத்தை எதிர்பார்க்கிறாரு. இவர் சொல்றாங்க, ஹக்கை ஏதாவது சொல்ல ட்ரை பண்ணும் போது இவர் வேற ஒரு எதிர்பார்ப்பு வச்சுக்கிறார். நாங்க ஒரு முடிவு எடுக்கிறோம், தவறான முடிவு. ஒரு ஹக்கை சொன்னா ஹக்கை ஏற்றுக்கொள்ளணும், பாத்தில என்ன புறக்கணிக்கணும். ஹக்கை ஒருவர் சொல்லும் போது இவங்க எதுக்கு ஹக்கை சொல்றாங்கன்னு சொன்னா இவங்களுக்கு வேற ஒரு வருமானம் வருது. இன்னைக்கு சொல்றாங்களா இல்லையா? குர்ஆன் சொன்னா பேசுறவங்களை பார்த்து இவங்க குர்ஆன் சொன்னாலா இல்ல, இவங்களுக்கு சவுதியில இருந்து காசு வருது, இவங்களுக்கு வெளிநாட்டுல இருந்து காசு வருது. இது பொய்யா போச்சு. யூகே எப்படி பொய்யா போச்சு? இந்த பள்ளிவாசல் எடுக்கிறதுக்கு நாங்க ஒரு வாடு, சவுதிக்காரன் அள்ளி கொட்டானா இருந்தா நேரம் கொட்டி நேரம் ஒரு 4-5 பள்ளிவாசல் முழு லெஸ்டர்லையும் வாங்கிக்கணும் சவுதியில் இருக்கிற காசுக்கு, ஆனா தரலையே. அப்ப இதே என்ன வந்து காசு பணத்துக்கு எல்லாம் ஒத்துன்னு காசு தரவும் இல்லை இல்ல. ஆனா இது நம்மளுக்கு கொடுக்கறத விட எல்லாருக்கும் தான் கொடுக்குறோம். இன்னைக்கு இலங்கையில் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா பொதுவாக இன்னைக்கு பாடசாலைகள் பள்ளிகள் எல்லாம் பொதுவாக தான் கட்டி கொடுக்குறாங்க. தௌஹீதுக்காரன் வாங்க அங்க கட்டி கொடுக்குறல. அப்ப இது மாதிரி விஷயங்கள் நடந்து கிடைக்குது. அப்ப இதெல்லாம் வச்சு என்ன முடிவுவாங்க? இவரோட ஒரு நோக்கம் பொருளாதாரம். இப்ப உதாரணம் ஒரு ஆள் முன்னுக்கு நிற்கிறாருன்னா இவர்கிட்ட ஒரு சுயநலம் இருக்கிறது, இவர்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. இவர் பொருளாதாரத்தை நாடுகிறார், இவர் தலைமைத்துவத்தை நாடுகிறார், இவர் அதை நாடுகிறார், இதை நாடுகிறார் என்று நபிமார்கள் சொன்ன உண்மைகளை மறுப்பதற்கு அந்த மத தலைவர்கள், பெரியார்கள், அந்த தலைமைத்துவத்தில் இருந்தவர்கள் பொதுமக்களை ஏமாத்துறாங்க. உறுதியா இருங்க, உங்களோட கடவுள்களை விட்டுறாதீங்க, நீங்க வணங்குறத உறுதி இழந்துடாதீங்க. இவர் சொல்றதுல என்னமோ ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஒன்று தெரிகிறது. மா சமிஅனா பிஹாதா ஃபில் மில்லத்தில் ஆகிரா, நாங்கள் எங்களுக்கு முன்னால் சென்ற கடந்த கால சமுதாயங்களிலே இது போன்ற செய்திகளை நாங்கள் கேட்கவில்லை. இன்ஹாதா இல்லா இஃப்திலாபுன், இவர் இது பெரிய முரண்பாடு இதில் இருக்கிறது என்று சொன்னார்கள். அப்ப கடந்த கால மக்கள்கிட்ட நாங்கள் இதை கேட்கல, அதனால நீங்க இதை ஏற்றுக்கொள்ளக் கூடாது என்று ஹக்கை இவர்கள் மறுத்தார்கள். எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே,
நாங்க இதுல இருந்து புரிந்து கொள்ள வேண்டிய சுருக்கம் என்னன்னு சொன்னா, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த கலிமா நம்முடைய வாழ்க்கையில பிரயோசனம் தரணுமா இருந்தா, மேலே நான் சொன்ன முக்கியமான 7 விஷயங்களாக நான் பிரித்து இதை சொல்லி இருக்கிறேன். அப்ப இந்த 7 விஷயங்களுக்குள் நான் பல விஷயங்களை பிரித்து நான் உங்களுக்கு குர்ஆன் சொன்னாலிருந்து தெளிவுகளை நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன். இந்த விஷயங்களை லா இலாஹ இல்லல்லாஹ்வை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளக்கூடியவர்கள் கண்டிப்பாக படிக்கணும். வெறுமனே இது பிரச்சாரம் பண்றதுக்கு அல்ல. முதலாவது நாங்க எங்களோட லைஃப்ல இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை எடுத்து நடக்கணுமா இருந்தா, கிட்டத்தட்ட ஒரு 4 பாகமாக நான் இதை பேசிக்கிறேன் இல்லையா. கிட்டத்தட்ட லா இலாஹ இல்லல்லாஹ் மட்டும் ஒரு 4 வகுப்புல நான் சொல்லிப்பேன். அந்த 4 வகுப்பு கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 5 ஆയിരിக்கும் அல்லது 4 ஆയിരിக்கும், டவுட் ஆയിരിக்கும். 4 வகுப்புல நான் சொல்லியிருக்கிறேன். இந்த விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் உங்களோட லைஃப்ல நீங்க பின்பற்றி நடக்க வேண்டும். நாங்க சொன்ன களிமா நாளைய மறுமையில எங்களுக்கு எதிராகவோ நஷ்டப்படுற மாதிரி எங்களுக்கு இருக்கக்கூடாது. ஹக்கை, உண்மையை சரியான முறையில் விளங்கி நிதானமாக அதை சரியாக விளங்கி பின்பற்றக்கூடிய உண்மையான வாய்ப்பை அல்லாஹ் தஆலா நமக்கு தர வேண்டும். அதற்காக பாடுபடுவோம், அதற்காக உழைப்போம், அந்த வழியில மக்களை ஒன்று திரட்டுவோம், அந்த மனநிலையிலே வாழுவோம். அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய சரியான